எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். 5 வழி 3 வாசல் கதையோட தொடர்ச்சி. சுற்றி வளைத்து நிற்கும் அந்த புரவி கூட்டத்தின் மத்தியில் பாளையக்காரர் அம்பலத்தேவர், அவருக்கு அருகில் தளபதி வஜ்ரநாராயணன், மார்பில் உலோக பதாதையெல்லாம் தரித்து ஒரு பெரும் யுத்தத்துக்கு கிளம்பி வந்தவன் போல தெரிந்தான். அவர்களை பார்த்ததும் ராஜேந்திரன் கணத்தில் புன்னகை பூர்வமாக ஆனான். அப்பா, மீனாட்சி உற்சாகமாக கூவியபடி அவரை நோக்கி ஓடினாள். மகளே, எப்படியம்மா இருக்கிறாய்? உன்னை மீட்கத்தான் வந்து கொண்டிருக்கிறோம். உனக்கு ஒன்றும் ஆகிவிடவில்லையே. குரலில் சந்தோஷ பரவசங்களை கொட்டி தெளித்தார் அம்பலத்தேவர். சூழ்ந்திருக்கும் வீரர்களின் முகங்களில் கூட பரவச தெளிவு. தீப்பந்த திகுதிகுப்பில் அது பொன்னிறமாய் தெரிய மீனாட்சி வெட்கத்துடன் ராஜேந்திரனை பார்த்தபடியே பேசினாள். அப்பா, இவரால் தான் நான் தப்பினேன். இவர் மட்டும் வரவில்லை என்றால்... சிறிய இடைவெளி விட்டு தந்தையை பார்க்கவும் ராஜேந்திரனை உடனேயே பார்த்தார் வஜ்ரநாராயணன். புதிதாக சேர்ந்த வீரன்தானே நீ? சற்று திடமான குரலில் கேட்டான். ஆமாம் தளபதி அவர்களே என்றான் ராஜேந்திரன். அது என்ன, கையில் குருதி கொப்பளிப்பு, தோளில் கூட காயம்? அம்பலத்தேவர் சற்று பதட்டமான குரலில் கேட்கவும் மீனாட்சியே வேகமாக அதற்கு பதில் தந்தாள். எல்லாம் அந்த காடகராயனால் வந்த வினையப்பா. இவர் தன் உயிரை பார்க்காமல் அவனோடு மோதியதால் ஏற்பட்ட விளைவு என்றார். இப்போது எங்கே அந்த கள்வன் என்று கேட்டார். அவனை பற்றி இப்போது எதற்கு பேசிக்கொண்டு நாம் கிளம்பலாம் அப்பா, குலைந்தாள் மீனாட்சி. தேவர் பிரானே, நீங்கள் இளவரசியாருடன் செல்லுங்கள். நான் அந்த காடகராயன் சிரத்தை கொய்யாமல் வரமாட்டேன் என்று திடுமென்று பொய்க்கோபம் காட்டினான் வஜ்ரநாராயணன். அவனை பற்றி இனி யாரும் கவலை கொள்ள வேண்டாம். ஒரு கண்ணை இழந்த நிலையில் அவன் இப்போது துடித்துக் கொண்டிருப்பான். இனி நமது பாளையத்தின் பக்கமே தலை வைத்து கூட படுக்க மாட்டான் என்று இடையில் நுழைந்து பதில் சொன்ன ராஜேந்திரனை அம்பலத்தேவர் அதிசயமாக பார்த்தார். அதற்குள் அவர் பார்வையாலேயே கட்டளையிட அதை புரிந்து கொண்ட ஒரு வீரன் ராஜேந்திரன் காயத்துக்கு கட்டுப்போட தொடங்கியிருந்தான். நீ என்ன சொல்கிறாய் ராஜேந்திரா? ஆம் தேவர் பிரானே, என் கட்டாரி அவன் விழியை கெல்லி எடுத்து விட்டது. நான் மார்புக்குத்தான் குறி வைத்தேன். துள்ளி குதித்து தப்பிக்க பார்த்து கண்ணுக்கு அந்த கட்டாரியை வாங்கி கொண்டு விட்டான் அந்த கள்வன். ஓ, சரி சரி, நீ சில நாட்களுக்கு அரண்மனை பணிக்கு வர அவசியம் இல்லை. நல்ல ஓய்வில் இருந்து கொள் என்ற தேவர் அவனை சற்று சோகமாக பார்த்தார். தேவர் பிரான் ஏதோ கூற விரும்புவதாக தெரிகிறதே. குறிப்பறிந்து ராஜேந்திரனும் கேட்டான். ஆம் ராஜேந்திரா, உன் மாமா காவேரியப்பன் இறந்து விட்டார். பன்மொழியூர் பாளையத்தின் விசுவாசமான ஊழியர். சண்டாளன் காடகராயனின் துப்பாக்கி குண்டுக்கு இரையாகி விட்டார். பல வீரர்களையும் பலி கொடுத்து விட்டேன். என்னது, மாமா இறந்து விட்டாரா? திடுக்கிட்டு போனான் ராஜேந்திரன். மீனாட்சிக்கு கூட அந்த பதில் துக்கத்தை தந்தது. தனது கோச்சு ஓட்டிக்கு இப்படியொரு முடிவா? அவள் ராஜேந்திரனை பார்த்தாள். அவன் தலை குனிந்து போயிருந்தான். என் தாய் தந்தையரை விட மேலானவர் என் மாமா என்று விம்மினான். ஒரு வழியாக எல்லோருமாக அங்கிருந்து கிளம்பினர். கிளம்பி செல்லும் சமயம் வஜ்ரநாராயணன் அம்பலத்தேவரிடம் கிசுகிசுத்தான். தேவர் பிரானே, நமது படை வலிவு வெள்ளையனை எதிர்க்கும் அளவுக்கு போதுமானது இல்லை. ஒரு சாதாரண காடகராயனை எதிர்க்கவே நிறைய பாடுபட வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். அவன் வசம் உள்ளது போல நிறைய துப்பாக்கிகள் நமக்கு வேண்டும். ஆம், வேலும் வாளும் பிசுபிசுத்து வரும் காலம் இது. பண்டைய போர் முறைகளை பின்பற்றினால் நாம் அழியத்தான் வேண்டி இருக்கும். புதிய அந்த கொள்முதலுக்கு நாம் தயாராக வேண்டும். பக்கத்தில் அதை கேட்டபடியே மீனாட்சி புரவியில் வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னாலேயே ராஜேந்திரன் மிகவும் சோர்ந்த நிலையில் வந்து கொண்டிருந்தான். அவன் மேலேயே அவள் பார்வை அடிக்கொரு தடவை திரும்பி கொண்டிருந்தது. அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் போல மனதில் ஒரு நெருடல் தோன்றியது. எப்படி சொல்வது? பச்சிலை கட்டுடன் படுத்து கிடந்தவன் எதிரே சலங்கை கலீரிட பிரசன்னமாகி இருந்தாள் மீனாட்சி. சிறிய அந்த குடிசை முகப்பில் சாணி மெழுகிய திண்ணை பரப்பில் அவளை அவன் சற்றும் எதிர்பார்த்து இருக்கவில்லை. திடுக்கிட்டு துள்ளி எழுந்தான். இளவரசி, தாங்களா இங்கே? பதட்டமான குரலில் கேட்டான். நானேதான். எப்படி இருக்கிறது தேக உபாதை? அவனிடம் கலவரமான மௌனம். என்ன பதிலை காணோம்? இளவரசி, எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த ஏழையின் குடிசைக்கு வந்ததை நினைத்தால்தான் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது என்றான் ராஜேந்திரன். என்னை மீட்டவருக்கு நான் இன்னும் முறையாக நன்றி கூட சொல்லவில்லையே. கடமைக்கு எதற்கு நன்றி இளவரசி? ஆனால் உள்ளன்புக்கு அது தெரியவில்லையே என்றாள் இளவரசி. உள்ளன்பா? என் பெயரிலா? நான் தகுதியில்லாதவன் இளவரசி.
தகுதிகளை அடுத்தவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றாள் மீனாட்சி. உங்களோடு வாதிட்டு நான் ஜெயிக்க முடியாது. நீங்கள் நாட்டிய தாரகை மட்டுமல்ல, நல்ல பிரசங்கியும் கூட என்றான் ராஜேந்திரன். நன்றி, என் தந்தையிடம் சொல்லி உங்களுக்கு நான் ஒரு பரிசு தர விரும்புகிறேன் என்றான். எதற்கு? அந்த காடகராயனிடம் இருந்து என்னை காப்பாற்றியதற்கு. பரிசுக்காக நான் அதை செய்யவில்லையே இளவரசி. வேறு எதற்காக செய்தீர்கள்? எனக்கு சொல்ல தெரியவில்லையே. விழுங்குவது போல பார்க்க மட்டும் தெரியுமோ? மனதுக்குள்ளே என்னை பூட்டி வைத்து உருக மட்டும் தெரியுமோ? இளவரசி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? நான் தான் நாட்டியமாடும் சமயம் பார்த்து கொண்டே இருந்தேனே. அடேயப்பா, உங்களுக்கு இத்தனை தீட்சண்யமா? எனக்கும் கூடத்தான். கூரைக்கு வெளியே இருந்து புதிதாக ஒரு குரல் வந்தது. வந்த திக்கில் தளபதி வஜ்ரநாராயணன். இன்று ஒரு ஊசி குத்துவது போல அந்த சிறுவன் சொன்ன பதிலில் ராம்நாத் திடுக்கிட அவன் தொடர்ந்தான். ரொம்ப மோசமான பாதைங்க இது. சமயத்துல நரி கரடி கூட ஊடால வரும். அத்தோட முனுசாமி குதிரை ஏறி இந்த பாதையில உலா போவாராம். இடையில ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. ஒழுந்தா யமன் கோயில் தான். அவன் பேச பேச அவருக்கு வியப்பு அதிகமாகிக் கொண்டே போனது. கழுத்தில் தொங்கும் கேமராவின் தோள்பட்டையை நீவியபடி அவனுக்கு பதில் தந்தார். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் போய் மாடு மேய்ப்போ. அவர் பேசிவிட்டு அப்படியே மேலே ஏறினார். வேணாம்க, அவன் பேச்சு அவர் காதில் விழவே இல்லை. இப்படிப்பட்ட பாதையில் தான் கட்டாயம் செல்ல வேண்டும். காற்று வாங்க வந்த இடத்தில் இப்படி ஒரு மர்மமா? பாதை பாம்பை போல் வளைந்து நெளிந்து பிரண்டை செடியுடனும் அடர்ந்த புதர் கூட்டத்துடனும் கிடந்தது. தலைக்கு மேலே அருகாமை மரங்களின் வளைசல். அது தரை உருட்டும் நிழலில் மலை அணில்களின் சடுகுடு. கடிகாரம் மணி 4 என்றது. சூரியன் சோர்ந்து மேற்கில் தூங்க போய்க் கொண்டிருந்தான். இடவலமாய் எல்லையில்லாத மலையின் விஸ்தரிப்பு. ஆங்காங்கே மேக கூட்டம் வழி தெரியாத பயணி போல பம்மிக் கொண்டிருந்தது. அசுரத்தனமாய் திண்டு திண்டாய் பாறையும் கற்களும் பிரம்மாண்டம் காட்டின. அதில் சில குரங்குகள் பாண்டி விளையாட்டு வேறு. ஒரு கட்டத்தில் பாதை சுருங்கி போயிருந்தது. அருகில் வன இலாகாவின் சரிந்து கிடக்கும் எச்சரிக்கை பலகை. இந்த பாதை வழியாக யாரும் செல்ல வேண்டாம், பாதாள மரண பள்ளம் உள்ள தடம் இது என்று. அதை படித்த ராம்நாத் மிடறு விழுங்கினார். பாக்கெட்டை நீவி சிகரெட்டை உருவி இதழில் பொருத்தி மூக்கு துவாரம் வழியே புகையை அனுப்பி கண்ணாடி பிரேமை நெகிழ்த்தி சில வினாடி யோசித்துவிட்டு அந்த அபாய பாதையில் காலடி எடுத்து வைத்தார். செய்ய வேண்டாம் என்றால் அதை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். தப்பு என்றால் சரி, ஆமாம் என்றால் இல்லை. இந்த அவரது இயல்பான எதிர்மறை சிந்தனை போய்பார் ராம்நாத் என்று ஊக்குவித்தது. பாதையின் நெருஞ்சி முட்களை அவரது ஷூக்கள் துவம்சித்தன. ஐயையோ என்றபடி மண்டையை தூக்கியது பக்கத்து பாறை ஓனான். ஏய் பைத்தியம், போகாதே என்றபடி சிலிர்ப்பிக் கொண்டு வானம் ஏறி பறந்தது பக்கத்து மரத்து வாழை சிட்டான். பாதை நீண்டு கொண்டே போனது. வழியில் 5 விதமான கிளைகள். எதில் போக, எதை விட யோசித்து யோசித்து ஆடு விழுங்கிய மலைப்பாம்பாக அரவமின்றி கிடக்கும் ஒரு பாதையில் முன்னேறினார் ராம்நாத். லேசான துர்வாடை வந்தது. பார்வையை விரட்டிய போது ஒரு புதருக்குள் ஒரு விலங்கின் நைந்த சடலம். பார்க்க ஒரு மலை ஆடு போல தோன்றியது. ஈக்கூட்டம் சுற்றி வளைத்திருந்தது. பயத்துக்கு பதிலாக இரக்கம்தான் நெஞ்சில் இறங்கியது. அவர் விட்ட பெருமூச்சில் அது தெரிந்தது. தொடர்ந்து நடை. ஒரு கட்டத்தில் அது முடிந்து போக பாதையின் ஒரு முடிவில் மாபெரும் சரிவு. சரிவுக்கு கீழே என்ன இருக்கிறதென்றே தெரிந்து கொள்ள முடியாதபடி பள்ளம். அந்த பள்ளத்தை கூட சரியாக பார்க்க முடியாதபடி சரிவில் மரக்கிளைகள் மூடிக்கொண்டிருக்க சூரியனின் மேற்கு கதிர்கள் மட்டும் தடையின்றி உள்ளே பிரவேசித்துக் கொண்டிருந்தன. பக்கத்து பாறை மேல் கையை ஊன்றியபடி அந்த பள்ளத்தை வெறித்த ராம்நாத் சிந்தனை வயத்தோடு பாறை மேல் விரல்களை தாளமிட விரல்களை ஏதோ ஒன்று நெருடியது. எதேச்சையாக பாறையை ஊன்றி பார்த்தால் ஒரு லிங்கக்குறி. வேலை மனக்கெட்டு இந்த பாறையில் இதை செதுக்கிய மனிதன் யார்? எதற்கு இந்த குறி? யோசனையுடன் இருந்தவர் திடீரென்று ஒரு காட்டு மாட்டின் பிரவேசத்தால் திடுக்கிட்டு போனார். அது அவரை ஒரு மரத்தின் பின்னால் இருந்து வெறித்து பார்க்க, ஐயையோ,
ராம்நாத் மனத்தில் அலறியபடி கண்களை அகட்டி விரித்து பீதியை கிலோ கணக்கில் காட்டிவிட்டு அப்படியே காலை பின்னால் வைக்க சரிவின் சரளை கற்கள் ஹலோ சொல்லி அவரை பிடித்து இழுக்க வினாடியில் அவர் தேகம் அந்த சரிவில் திபு திபு திபுவென்று ஊடாடிய செடிகொடி கிளைகளில் சடசட சடவென்று சட்டை பேண்டையெல்லாம் முட்செடிகள் கிழித்து குதற ஒரு வழியாக ஒரு பந்தை போல எந்த தடையுமின்றி விழத் தொடங்கியவர் தொபேர் என்று ஒரு நீர்த்தேக்கம் போன்ற பரப்பில் விழ கேமரா மட்டும் பதவிசாக நழுவி எச்சரிக்கையாக ஒரு பிரண்டை செடி கூட்டத்தில் மாட்டிக்கொண்டு தொங்க தொடங்கியது. தண்ணீரில் மூழ்கியவர் ஜில்லென்ற அந்த நீரின் சிலிர்ப்பு தாளாது தனக்கு தெரிந்த நீச்சலால் மேலே வர மாலை நேரத்து மஞ்சள் வெயிலின் ஊடுருவலில் குகை போன்ற அந்த பள்ளம் அவர் பார்வையில் பிரமிப்பாய் விரிந்தது. மலை குடைவில் குற்றாலத்துக்கு போகும் அருவி பாதை ஒன்று இப்படி ஊடே நுழைந்து செல்வது உடனேயே தெரிந்து போனது. பாசி படிந்த பாறையை பிடித்து சிரமப்பட்டு மேலேறியவர் முதல் காரியமாக கேமராவைத்தான் தேடினார். பதிலுக்கு ஒரு எலும்பு மலைதான் தென்பட்டது. இவரை போல சரியாக நீர்பரப்பில் விழாமல் பாறை மேல் விழுந்து செத்துப்போன ஆடு மாடுகளின் எலும்பு கூடுகள், ஊடே பல மனித மண்டை ஓடுகளும் ஹி 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 என்றன. அண்ணாந்த போது வானமே தெரியவில்லை. செடி கொடிகள் மறைத்து கொண்டிருக்க சூரிய கதிர்கள் மட்டும் எப்படியோ ஊடுருவி வந்தது. ராம்நாத்துக்கு பயம் நெஞ்சில் தன் முதல் ஊசியை குத்தியது. இரண்டொரு வவ்வால்கள் வேறு இடையில் பறந்து இருண்ட மேற்பரப்பில் எப்படியோ காணாமல் போயின. ஆங்காங்கே லேசான மாலை சூரிய கதிர்களின் சிதறல், அதிலும் கூட ஒளி தேய்வு. டே ராம்நாத், எச்சரிக்கையை பொருட்படுத்தாம இப்படியா வந்து மாட்டுவ? அவர் மனதே அவரை கேள்வி கேட்க சுற்றி சுற்றி பார்த்தார். நல்ல வேளையாக கேமரா பிரண்டை செடி கூட்டத்தில் தென்பட எட்டி பிடித்து கைவசப்படுத்தி கொண்டார். கால்களை பாறைகள் நிரடிவிட்டன. சூவில் ஒன்று கலண்டு காணாமல் போயிருந்தது. இன்னொன்று துணையை இழந்த துக்கத்தில் கிடக்க அதையும் கலற்றி எரிந்துவிட்டு திரும்பவும் சுற்றி சுற்றி பார்த்தார். காதில் அருவி நீரின் சலசல சத்தம், அவ்வப்போது மிரட்டும் வவ்வாலின் வினோத சத்தம், ஊடே மேற்கில் சரியும் சூரியனின் புதிய கதிர்வீச்சு ஒன்றின் 30 டிகிரி கோண பாய்ச்சலில் பாறை மேல் அமர்ந்த நிலையில் துளியும் சிதையாத மனித எலும்புக்கூடு ஒன்று. அன்று சற்றும் எதிர்பாராத விதமாக தளபதி வஜ்ர நாராயணனை அங்கு பார்த்த அதிர்ச்சியில் மீனாட்சியின் நயனங்கள் படபடத்தன. ராஜேந்திரனும் ஒரு நடுகல்லை போல ஆகிவிட்டிருந்தான். பல வினாடி பொழுது ஒரு வகை இறுக்கத்துடன் கழிய வஜ்ர நாராயணனின் இடையாபரண சலங்கை கச்சு அவன் அசைந்ததன் நிமித்தம் போதும் மௌனம் என்பது போல லேசாக சினுங்கியது. இளவரசியாரின் செயலில் சற்றும் ஏற்றம் இல்லை என்று மெல்ல வாய் திறக்க தொடங்கினான். மீனாட்சியும் படபடப்பு நீங்கி ஒரு வகை உறுதிக்குள் நிலைப்பட தொடங்கியிருந்தாள். எப்படி? அவனை நோக்கி எதிர்கேள்வி கேட்டாள் மீனாட்சி. இப்படி ஒரு சாதாரண வீரனை காண தன்னந்தனியாக வருவது எந்த வகையில் சேர்த்தி என்றான். அதை பின்தொடர்ந்து வந்து கண்காணிப்பது மட்டும் எந்த வகையில் சேர்த்தி என்று அவனை அழகாக மடக்கினான். நான் இந்த பாளையத்தின் தளபதி. சந்தேகப்படும் சகலத்தையும் கண்காணிக்கவும் அரசன் மகளை பாதுகாக்கவும் எனக்கு கடமை உண்டு அல்லவா என்று கேட்டான். உங்கள் பாதுகாப்பின் லட்சணத்தை தான் அனுபவித்தேனே, தயவு செய்து என் சொந்த விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறீர்களா என்றாள் மீனாட்சி. எது உங்கள் சொந்த விஷயம்? இவரை நான் சந்திக்க வந்தது, பேச விரும்புவது எல்லாம் தான். இவனை அரண்மனைக்கு அழைத்து அதை செய்தால் என்ன என்று கேட்டான் வஜ்ர நாராயணன். உதவியவர்களை தேடிச் சென்று நன்றி பாராட்டுவதுதான் தமிழர் பண்பு என்று எனது தமிழ் ஆசான் சொல்லிக் கொடுத்ததை நான் மறக்கவில்லை என்றாள் மீனாட்சி. கலசம் கோபுரத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது என்றும் சொல்லி இருப்பாரே, அதை சில கலையங்கள் விளக்க தேவையில்லை என்றாள் மீனாட்சி. இருவரினூடே வாக்குவாதம் நீண்டு கொண்டே செல்ல ராஜேந்திரனுக்குள் பயக்குமிழ்கள் குவிந்து வெடிக்க தொடங்கின. அவர்கள் விவாதத்தினுள் தலை நீட்டவும் தயக்கமாக இருந்தது. ஒரு வழியாக மீனாட்சியின் பேச்சுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் வஜ்ர நாராயணன் திரும்பி செல்ல தொடங்கினான். செல்வதற்கு முன் ராஜேந்திரனை ஒரு முறை முறைத்து பார்த்தான். ராஜேந்திரனின் நெஞ்சு அந்த பார்வையில் அப்படியே கூம்பி சுருங்கியது. அவர் கிடக்கிறார். ஆமா, இப்போ எப்படி இருக்கிறது உடல்நிலை? சட்டென்று திரும்பி ராஜேந்திரனிடம் நலம் விசாரிக்க தொடங்கினாள் மீனாட்சி. அவன் பயத்திலிருந்து மீண்டதாகவே தெரியவில்லை. மெல்ல வாய் திறந்தான்.
இளவரசி, உங்கள் வருகையை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தளபதியார் பின்தொடர்ந்து வந்தது மேலும் ஆச்சரியம் தருகிறது. அதைவிட பெரிய ஆச்சரியம் என் பொருட்டு நிகழ்த்திய உங்களின் வாத பிரதிவாதங்களை. அருள் கூர்ந்து ஒரு விண்ணப்பம். ஏழைகளான நாங்கள் ஒரு மண்கலையும் போன்றவர்கள். ராஜாங்க மோதலுக்கு ஈடு கொடுக்க இயலாதவர்கள். ஒரு மண்கலையம் தானாக மோதினாலும் உடையும், யாரும் வந்து மோதினாலும் உடையும். எப்போதும் இழப்பு கலையத்துக்குத்தான். எனவே அருள் கூர்ந்து தாங்கள் அரண்மனை திரும்புங்கள். தளபதியார் தங்கள் தந்தை வசம் சென்று பழியாக ஏதும் கூறும் முன் நீங்கள் அதை செய்வது நலம். மீனாட்சி அதை கேட்டு உடனே பெரிதாக சிரித்தாள். உங்களை நான் பெரிய வீரர் என்று நினைத்தேன். இப்படி கலையம் அது இது என்று உளறுகிறீர்களே என்று கூறி மேலும் சிரித்தாள். அப்படியே அவனது குடிலை ஒரு முறை பார்த்தாள். வீச்சரிவாள்களும் வேல் கம்புகளும் செருகப்பட்டிருக்கும் கூரை சரிவும், வஜ்ர சோளம் தொங்கும் மண் சுவரும், தரை பரப்பில் ஓர் ஓரமாக கிடக்கும் வாளும் கேடயங்களும் அவளுக்குள் மேலும் மேலும் சிரிப்பை வளர்த்தன. உங்கள் சிரிப்பின் பொருள் எனக்கு புரிகிறது இளவரசி. என் வீரத்தில் என்றைக்குமே எனக்கு சந்தேகம் இருந்ததில்லை. விவேகம் இல்லாத வீரம் நிழலுக்கு இறைத்த நீர் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றான் ராஜேந்திரன். உண்மைதான். நீங்கள் கூற விரும்புவது என்ன? சுருக்கமாக சொல்லுங்கள் என்றாள் மீனாட்சி. உங்களை எண்ணி நான் கிறங்கியது நிஜம். ஆனால் நீங்கள் கை கெட்டாத வான்நிலா. நிலவை ரசிக்கலாம், பறிக்க இயலாது. முயலுதலும் முட்டாள்தனம். ஓ, நிலவை பறித்து காதலியின் கூந்தலில் சூட துடிக்கும் காதலர்கள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? கற்பனை வேறு, நிஜம் வேறு. நானும் அதைத்தான் சொல்கிறேன். கற்பனை வேறு, நிஜம் வேறுதான் என்றாள் மீனாட்சி. பிறகென்ன? தேவர் பிரான் கோபத்துடன் வருமுன் கிளம்புங்கள் இளவரசி. ஆனால் ஒரு சிறு திருத்தம். எது கற்பனை எது நிஜம் என்பதில் உங்களுக்குள் குழப்பம் இருப்பதாக கருதுகிறேன். நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லையே. நான் நிலவல்ல, சாதாரண பெண். குறிப்பாக கற்பை உயிராக எண்ணும் பாண்டிய நாட்டின் தமிழ் பெண். அதை காக்க எதையும் இழக்க சித்தம் கொண்டுள்ள வீர மறவர் கூட்டத்து பெண்மணி. இளவரசி, உங்கள் இனப்பற்றை எண்ணி மகிழ்கிறேன். ஆனால் இன்னமும் உங்கள் பேச்சு எனக்கு விளங்கவில்லை. ஒரு பூங்கொத்தை போல மடியிலும் தோளிலும் சுமந்து வந்ததை எண்ணி பாருங்கள், புரியும். என்னுடைய அப்போதைய கோலம் மேலும் பலவற்றை புரிய வைக்கும். பெண் என்பவள் மனத்தால் ஒருவனை நினைத்தாலே கற்பிழந்து விட்டதாக நமது முன்னோர்கள் கூறும் விஷயத்தை புனிதமாக நினைப்பவள் நான். இந்த நிலையில் என் பொருட்டு உயிரை துச்சமாக கருதி தொட்டு தூக்கி வந்த உங்களை ஒரு சாதாரண வீரனாக மட்டும் கருதும் சராசரி இளவரசியாக நான் இருக்க விரும்பவில்லை. சாதாரண வீரனை இளவரசனாக்கி பார்க்கும் ஆக்கமுள்ளவளாக மாற விரும்புகிறேன். இளவரசி, மீனாட்சி என்று அழையுங்கள். நீங்கள் தவிர்க்க நினைத்தாலும் நான் உங்கள் மனைவிக்கு ஒப்பானவள். அவன் உதட்டில் எப்படியோ அந்த பெயர் வந்து விட்டது. மீனாட்சி. அதை கேட்டு அவள் நெகிழ்ந்தாள். மார்பை தூளியாக்கி சந்தோஷ பெருமூச்செறிந்து முகத்தில் கோடி உணர்வுகளை காட்டினாள். பார்த்தீர்களா, உங்களுக்குள் புதைந்திருக்கும் என் பெயர் உங்களையும் அறியாமல் வந்துவிட்டதே. அதை கேட்டு அவன் நெகிழ்ந்து போனான். உண்மைதான் மீனாட்சி, நீ என்னை கவர்ந்தது இன்று நேற்று அல்ல, பல ஆண்டுகளாக. உன்னை நித்தமும் காணத்தான் அரண்மனை ஊழியனானேன். வயல் காட்டில் கலப்பை பிடிக்க வேண்டிய கரங்கள் வேல் பிடிக்க காரணம் உன் மேல் விழியில் நான் பிடிபடத்தானோ என்றான். இருக்கலாம், தெய்வ சித்தம் எப்படியும் செல்லும் என்றாள் மீனாட்சி. செல்லட்டும் செல்லட்டும். ஆனால் இப்போது தேவர் பிரான் சித்தம் எப்படி செல்லும் என்று என்னால் கணிக்க முடியவில்லையே என்றான் ராஜேந்திரன். நிச்சயம் அது கோப பாதையில் தான் செல்லும். அதிலும் அந்த வஜ்ர நாராயணன் மகா கர்வி. அவன் கதைப்புகளில் என் தந்தை கர்ண கடூரம் ஆகும் முன் நான் அரண்மனை திரும்புகிறேன். கேட்டால் நன்றி காட்டச் சென்றேன் என்று சாதாரணமாக சமாளித்து விடுவேன். நம் விஷயத்தை ஒரு பக்குவமான கட்டத்தில் சொல்லி சாதிப்பேன். வரட்டுமா? கிளம்ப ஆயத்தமானாள் மீனாட்சி. குடிலுக்கு வெளியே அடர்ந்த மர நிழலில் இளைப்பாரிக் கொண்டிருந்த அவளது புரவி அவள் வருகை கண்டு தான் தயாராகி விட்டது போல அவள் எதிரே வந்து நின்றது. லாவகமாக ஏறி அமர்ந்தாள். ராஜேந்திரன் அது கண்டு அதிசயப்பட அவன் கரத்தில் தன் உதட்டை குவித்தாள். ஜீவ சுகத்துக்கு பொருள் உடனேயே அவனுக்கு புரிந்து போனது. மெய் மறந்தான். புரவி பாய தொடங்கி விட்டிருந்தது. அதே சமயம் இன்னொரு புரவி கேரளத்தின் மலை பயணம் நீக்கி செங்கோட்டை எல்லையை தீண்டி இருந்தது. புரவியின் மேல் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஏவலாள் ஒருவன்.
மலையாள தேசத்தை சேர்ந்தவன் என்பதற்கு தோதாக களப சந்தனம் தரித்து கண்ணுக்கு லேசாக மையும் பூசியிருந்தான். மலைநாட்டு வாரியார் குடும்பங்களைச் சேர்ந்தவன் என்பது போல தோற்றம். துறவியின் சேனக்கட்டில் சில மருந்து புட்டிகளும் தென்பட்டன. ஊடே குறிப்பாக அந்த ஓலை பிரதானமாக தெரிந்தது. இன்று அமர்ந்திருக்கும் நிலையில் அந்த மனித எலும்பு கூட்டை பார்த்த மாத்திரத்தில் ராம்நாத்தின் மூச்சில் உஷ்ணம் பரவியது. மெல்ல நெருங்கி உற்று பார்த்தபோது அந்த எலும்பு கூட அமர்ந்திருந்த பாறை மேல் கட்டாரி ஒன்றும் இருந்தது. இற்று துருவேறிய அந்த கட்டாரியின் மர கைப்பிடி மட்டும் துளியும் பழுதில்லாமல் அப்படியே இருந்தது. ராம்நாத் சற்றே பயத்தோடு உற்று பார்த்தார். சலசல சல நீரோட்டத்தின் லயமான சத்தம் மட்டும் காதில் விழ மேற்கு சூரியன் அடிவானத்தில் முற்றிலுமாக புதைந்து போய் கதிர் கிரணங்களை உள்ளிழுத்து கொண்டு விட்டிருந்தான். அந்த குகை பரப்பில் இப்போது கருப்பு வர்ணம் அடித்த மாதிரி இருட்டின் ஆக்கிரமிப்பு. ராம்நாத் புத்திசாலித்தனமாக தன் கேமராவை இயக்க ஆரம்பித்தார். பிளாஷில் பிடிபட்டது அந்த எலும்பு கூடு. பிளாஷ் வெளிச்சம் எட்டிய தொலைவு பாய அந்த சத்தத்தால் தாக்கப்பட்ட மாதிரி சில வண்டுகள் ரீங்காரம் இட்டபடி வட்டமடிக்க தொடங்கின. அது மட்டுமல்ல, பிளாஷ் வெளிச்சம் குகையின் உட்பரப்பில் ஒரு சமதளம் இருப்பதையும் காட்டியது. மிக மெதுவாக அங்கே போய் குனிந்து பார்த்தபோது ஒன்றும் பிடிபடவில்லை. பிளாஷ் இயக்கிய போது கேமரா சுருளில் வந்து ஒட்டி கொண்டது அந்த நொறுங்கி போன எலும்பு கூடு. ராம்நாத் முகம் வெளிர ஆரம்பித்து விட்டது. என்னை போல இங்கே விழுந்து மீள முடியாமல் இறந்து போனவர்களா இவர்கள்? கேள்வியில் ஊஞ்சல் கட்டி கிழக்கு மேற்காய் ஆடிவிட்டு சுற்றி சுற்றி பார்த்தார். கொம்பு இருட்டு. சோர்வு இதயத்தை பிசைந்தது. இனி என்ன செய்வது? கேள்வி விஸ்வரூபம் எடுத்தது. ஹேய்! முடிந்த மட்டும் தொண்டை கிளிய கத்தினார். சத்தம் உள்ளேயே சுற்றி சுற்றி வந்து எதிரொலித்தது. ஹே ஹே ஹே! மென்மையாக தேய்ந்தும் முடிந்தது. அந்த சத்தத்துக்கு வவ்வால்கள் தங்கள் எதிர்ப்பை காட்டுவது போல அந்த குகை முழுக்க குறுக்கு நெடுக்காக பறந்து ராம்நாத்தின் முகத்தில் தங்கள் ஸ்கைடர் போன்ற சிறகை உரசி எடுத்தன. சென்னையிலிருந்து எடுத்து வரப்பட்ட பர்னிச்சர்களில் அந்த பெரிய சோபாவும் ஒன்று. அதில் உட்கார்ந்தபடியே இரவு தூங்கி போயிருந்தாள் ஜெயந்தி. காலை சூரியனின் நீண்ட கை ஒன்று சாளர கண்ணாடியை குடைந்து நீண்டு ஜெயந்தியின் கன்னத்தில் பட்டபோது அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. விழித்தவள் கடிகாரத்தை பார்த்தாள். காலை மணி 6:45. இரவு தனக்கு துணையாக தங்கிவிட்ட மாரிமுத்துவை பார்த்தாள். வாசல் நிலைக்காலை தலையணையாக கருதி குரட்டையில் ரயில் விட்டு கொண்டிருந்தான். மனதில் மறுதலோடு சுற்றி சுற்றி பார்த்தாள். எழுந்து சென்று மாரிமுத்துவை எழுப்பினாள். அவன் வாரி சுருட்டி கொண்டு எழுந்து கண்களை கசக்கினான். மிச்ச கொட்டாவியை விட்டபடி இன்னும் அப்பா வரலையாம்மா என்று கேட்டான். ஜெயந்தி அந்த கேள்வி முன் ஒடிந்தே போனாள். வரல மாரிமுத்து என்று வாசல் பக்கம் நடந்தாள். மனதுக்குள்ளே அப்பா அப்பா என்கிற குழந்தைத்தனமான கேவல். அப்போது பார்த்து உற்சாகமாக ஜெயந்தி என்கிற அழைப்பு. எதிரே கலாதரன். கலாதரன் நட்போடு தன்னை பெயர் சொல்லி அழைத்ததில் துளி சந்தோஷம் ஆச்சரியமும் ஜெயந்திக்குள் நெளிசல் எடுக்க அவனை பார்த்து சோர்வோடு ஹலோ என்றான். என்ன குரல்ல சுரத்தே இல்ல என்றான் கலாதரன். அப்பாவை காணோம் மிஸ்டர் கலாதரன். சட்டென்று ஜெயந்தி விஷயத்துக்கு வந்தாள். எங்க போனார் கேட்டான். சொல்லிட்டு போலைங்க. எங்கன்னே தெரியலங்க. தனியா இருக்காங்களேன்னு இவங்களுக்கு துணையா தங்கிட்டேன் என்றான் மாரிமுத்து. அப்ப நேத்துல இருந்தே காணோமா என்று கேட்டான். ஆமாம் கலாதரன், நேற்று மத்தியானம் கிளம்பி போனவர், இன்னும் காணோம். ஜெயந்தி சொல்லும் போதே 2 சொட்டு கண்ணீர் கன்னக்கதுப்பில் உருண்டது. கலாதரனுக்கு என்னவோ போலானது. அவன் வந்திருந்த ஜீப் தொலைவில் தென்பட்டது. பேனட்டின் மேல் சில குரங்குகளின் குதியாட்டம் வேறு. சரி, நீ என் கூட வர்றியாப்பா? எந்த பக்கம் போனாரோ அந்த பக்கம் போய் பார்க்கலாம். மாரிமுத்துவின் பக்கம் திரும்பி கேட்டான். நானும் வரேன் கலாதரன். ஜெயந்தி துள்ளிக்கொண்டு முன்னால் வந்தாள். வேண்டாம், இந்த மலைப்பகுதி ரொம்பவும் கரடு முரடானது. இது ரொம்ப ஆபத்தானதும் கூட என்றான். நோ, நான் வருவேன். என் மனசு படுற பாடு உங்களுக்கு தெரியாது என்றாள் ஜெயந்தி. ஒரு வழியாக அவளும் அவனும் மட்டும் கிளம்பினார்கள். மாரிமுத்து வீட்டுக்கு காவலாக உட்கார்ந்து கொண்டான். அன்று மலைக்காற்றின் குளுமையை உற்சாகமாக அனுபவிக்கும் பாவனையை முகத்தில் காட்டி சுற்றிலும் பார்வையை செலுத்தினான் அந்த ஏவலாளி. பசுமை ராஜ்யம் அவனை பசேல் என்று பார்த்தது. அரக்கன் போல் தெரியும் திரிகூட மலை, அப்பால் விரியும் பொதிகை எல்லாம் அவனது இணக்கம் மிக்க நாடான கேரளத்துக்கு நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்று காட்டின.
ஒரு கட்டத்தில் திருமலை முருகன் கோவில் தென்பட்டது. அதன் அடிவாரம் கழனி செழிக்க கிடந்தது. நடுவில் பண்பொழியூர். பார்க்க பெரிதான ஊராக இல்லாவிட்டாலும் ஒரு வளம் மிக்க பாளையத்துக்கான இலக்கணங்கள் தெரிந்தன. சகலத்தையும் ரசித்தபடி அந்த சத்திர வாசலை எட்டினான் அவன். சத்திரத்துக்கு வெளியே வில் வண்டிகள் சில நின்று கொண்டிருந்தன. உள்ளே உள்ளூர் வெளியூர்காரர்கள் முகாமிட்டிருப்பதும் தெரிந்தது. கல் கலையங்களோடு கொந்தளிப்பான சிரிப்பு அவர்கள் முகத்தில். எல்லோரும் காடகரையனை பற்றியே பிரதானமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். உள்ளே நுழைந்தவன் அந்த பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட தொடங்கினான். ஆனானப்பட்ட காடகராயனையே நமது ராஜேந்திரன் வீழ்த்தி விட்டான் என்றால் சும்மாவா நமது பாளையத்தின் மானம் பிழைத்தது என்று பேசிக்கொண்டார்கள். அந்த காடகராயன் பரம சண்டாளன். ராஜேந்திரனை பழிவாங்காமல் விடமாட்டான். நமது இளவரசியார் மீது அவன் பார்வை விழுந்து விட்டது. அவன் ஒன்றை நினைத்தால் அடையாமல் விடமாட்டான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒருவன் சொல்ல, நமது அம்பலத்தார் மட்டும் என்ன சளைத்தவரா? மாவீரர் புலித்தேவரே நம்ம அம்பலத்தாரை ஒரு சிறந்த ராஜதந்திரியாக கருதுகிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் என்றார் ஒருவர். போகட்டும், புலித்தேவர் வெள்ளையனுக்கு கப்பம் கட்ட மறுத்து தோள் தட்டுவதாக கேள்விப்பட்டேனே, உண்மையா அது என்று ஒருவர் கேட்டார். ஆமாம், இந்த கடகராயன் ஒரு பக்கம் என்றால் வெள்ளையர் ஒரு பக்கம். இவன் பொருளை திருடுகிறான், வெள்ளையர்களோ நாட்டையே திருட பார்க்கிறார்கள். இது எதில் போய் முடியுமோ? பேச்சுக்கள் சுவாரஸ்யமாக பலவாறாக பெருகி கொண்டிருக்க உள்ளே நுழைந்த அந்த ஏவலாளியை பார்த்து ஒருவன் கேட்டான். ஏய், யார் நீ? ஞான் ஒரு வைத்தியன், பெயர் கோபாலன், திருவிதாங்கூர் சமஸ்தானபதி வைத்தியனாக்கும். உனக்கு வைத்தியம் நன்கு தெரியும் என்றால் இந்த வெட்டுக்காயத்துக்கு என்ன மருந்து என்று கேட்டான் ஒருவன். கேட்டவன் தன் கரத்தின் வெட்டுக்காயம் ஒன்றை காட்டியபடி, நான் ஒரு அரண்மனை ஊழியன். பாழாய்ப்போன வெள்ளையர்களை எப்போதும் எதிர்க்க தயாராக இன்று விசேஷ போர் பயிற்சி நடந்தது. அப்போது ஏற்பட்டது இந்த காயம் என்றான். அவன் சொல்லி முடிப்பதற்குள் ஒரு முதிய மரப்பட்டையை அதன் மேல் வைத்து ஒரு பட்டு வஸ்திரத்தால் கட்டிவிட்டு, ஒரு முக்கிய செய்தி என் வசம் உண்டு, அதை ஞான் நீங்கள ராஜனிடம் பறையிடும் என்றான் வைத்தியன். என்ன செய்தி அது என்று கேட்டான் அவன். ராஜாங்க ரகசியம் என்றான் வைத்தியன். என்றால் இப்போதே என்னுடன் அரண்மனைக்கு கிளம்பு என்றான் அவன். அவர்கள் புறவி ஏறி உடனே கிளம்பினார்கள். அந்த வீரனுக்கு காயம்பட்ட இடத்தில் சுத்தமாக வலி மறைந்து போயிருந்தது. ஏய், நீ என்ன மாயம் செய்தாய்? வலியே இல்லையே என்றான் அவன். அவன் இதழ் கடையில் ஒரு புன்னகை. என்ற வைத்தியம் சாதாரணம், என்ற குருவின் வைத்தியம் இலோக பிரசித்தம் என்றான் அவன். யார் உன் குரு? ஜம்னாலால். அவன் மனதில் அந்த பெயர் தோன்றி நாவின் ஒலியில் தோயாமல் உள்ளே அடங்கியது. பன்மொழி ஆற்றின் மலை நீரில் வாளைகள் துள்ளி கொண்டிருந்தன. கதிரவன் தன் கதிர் கரங்களை நீர்போக்கில் கழுவி கொண்டிருந்தான். சிலு சிலு சீதள காற்று வேறு. அரண்மனையின் பின்புறத்தில் திமிராக ஓடும் அந்த ஆற்றின் கரை மேல் கை கட்டி நின்று கொண்டிருந்தார் அம்பலத்தேவர். ராஜேந்திரனை அருமை மகள் மீனாட்சி சந்தித்து வந்ததை தளபதி வஜ்ரநாராயணன் மிகைப்பட சொன்ன செய்தியில் குழம்பி போய் இருந்தது அவர் மனம். தேவர் பிரானுக்கு பணிவான வந்தனங்கள் என்று மெய்காவலர் ஒருவர் அவருக்கு அருகில் சென்று வணங்கி நிற்க, தேவரின் பார்வை அவர் பக்கம் திரும்பியது. என்ன விஷயம் என்று நயனங்கள் கேட்கவும் அவர் வந்த விஷயத்தை கூறத் தொடங்கினார். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்து செய்தி ஒன்று வந்துள்ளது. ஒருவர் அதை கொண்டு வந்துள்ளார். பெயர் கோபாலன் என்கிறார். ஒற்றனை போல் கருதவும் இடம் இருக்கிறது. தங்கள் திருமண அழைத்து வர சம்மதம் தேவை என்று கேட்டான். தேவர் பார்வையாலேயே சம்மத சமீட்சையை தரவும் அந்த மெய் காவலர் சற்றே பின் சென்று பின்னர் அந்த வைத்தியனோடு அங்கு வந்தார். அவன் வசும் அந்த ஓலை. தேவர் பிரானை பார்த்த மாத்திரத்தில் பணிவாக வணங்கிவிட்டு ஓலையை அவர் எதிரே நீட்டினான் கோபாலன். விரித்து வாசிக்க தேவர் முகத்தில் ஏக ஜொலிப்பு. பண்பொழியூர் பாளையத்து அரசர் அம்பலத்தேவர் சன்னிதானத்துக்கு தங்கள் நண்பன் ஜம்னாலால் வரையும் மடல். நலம்தானே? நலம் விளைய அந்த ஹரிவாரத்து மூர்த்தி அருள்வானாக. தாங்கள் வேண்டி விரும்பிய தசகண்ட வைரம் சகிதமாக வியாபார நிமித்தம் என் திருக்குமாரனுடன் நான் திருவிதாங்கூர் வந்திருக்கிறேன். தங்களை சந்தித்து வைரத்தையும் தந்து அகமகிழ ஆசை. கூடவே ஒரு உதவியும் புரிதல் அவசியம். அதை நேரில் கேட்பேன். என் வருகை யாருக்கும் தெரிய வேண்டாம். தசகண்ட வைரத்தை பெற நான் இமாலயம் வரை சென்று வந்தேன். சீன வியாபாரி ஒருவர் வானசரோவரில் இதை எனக்கு விற்றார். விலை மதிப்பே இல்லாத இதை உங்கள் வசம் பாதுகாப்பாக சேர்க்கும் பொறுப்பு எனக்குண்டு. தங்கள் பகுதியில் கள்வர் பயம் அதிகம் என்று அறிந்தேன்.
அச்சன்கோவில் வழியாக மலையை கடந்து வரும் சமயம் தகுந்த பாதுகாப்புடன் ரகசியமாக என்னை அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யவும். என் கைவசம் மேலும் வைரங்கள் உண்டு. எனவே பாதுகாப்பு மிக முக்கியம். வரும் பௌர்ணமி நாளில் என் வருகை நிகழும். அன்று அதிகாலையிலேயே காத்திருக்க சொல்லவும். தங்கள் அன்பை மறவாத ஜம்லாலால். செய்தியை திரும்பவும் வாசித்த அம்பலத்தேவர் புதையலை எடுத்தது போல புலகாயுதப்பட்டு போனார். நல்ல செய்தி கொண்டு வந்தாயப்பா என்று கூறியபடியே தன் கழுத்திலிருந்த மணிமாலையை கழற்றி கோபாலன் வசம் நீட்டினார். அவன் மகிழ்வோடு அதை பெற்றுக்கொண்டான். இன்று ஜெயந்தியையும் அழைத்துக் கொண்டு பரிச்சயப்பட்ட மலைப்பாதையில் நடைபோட தொடங்கினான் கலாதரன். பாம்பாய் நெளிந்தபடி கிடக்கும் செம்மண் சாலை. ஒரு கட்டத்தில் பச்சை கிடக்கும் அடிவார மலை சரிவை கீறிக்கொண்டு மேலேற ஊதல் காற்று வரவேற்பு சொன்னது. தாதா தாதா, அந்த மாட்டுக்கார சிறுவன் அடிவாரத்தை விட்டு அதே பாதையில் மேலேற பார்த்த மாடு ஒன்றை திருப்பிவிடும் சமயம் எதிர்பட்ட கலாதரனையும் ஜெயந்தியையும் பார்த்தான். என்ன கோட்டு சூட்டு போட்டவங்களா இந்த பக்கம் வாரீக என்று கேட்டான். கோட்டு சூட்டு போட்டவங்களாவா என்று கேட்டான் கலாதரன். ஆமா சார், நேத்து கூட ஒருத்தர் இந்த பக்கம் போனாரு சார், புதைகுழி பள்ளம் பக்கமா என்றான் அவன். மை காட்! கைகளை குத்தி கொண்டவனை ஜெயந்தி விதிர்ப்போடு பார்த்தாள். என்ன கலாதரன்? பதட்டம் பல்லாங்குழி விளையாட எதிர்கேள்வி கேட்டாள். ஜெயந்தி, புரொஃபசர் எக்கு தப்பா போய் மாட்டிக்கிட்டாரோன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? இந்த மலை ஒரு மர்ம ராஜ்யம் ஜெயந்தி. பல இடங்களை இன்னும் யாரும் எட்டி கூட பார்த்ததில்லை. புதைகுழி பள்ளம்ங்கிற மரண பள்ளமும் அதுல ஒண்ணு. அதுல விழுந்து செத்த ஆடு மாடுகள் எண்ணிக்கை 100க்கும் மேல. ஐயோ, அப்பா அதுல விழுந்திருப்பாரோ? அப்படி எதுவும் நடந்திருக்க கூடாது, வாங்க போய் பார்க்கலாம். இருவரும் வேகமாக நடக்க தொடங்கினார்கள். திண்டு திண்டாய் பாறைகள், அதிக பிரசங்கித்தனமாக குறுக்கே நீண்ட மரக்கிளைகள், ஆறாது என்று அலறி புடைத்து ஓடும் மலை அணில்கள். சகலத்தையும் எதிர்கொண்டு நடந்து முக்கியமான அந்த மேட்டு வலையை எட்டிய போது முந்தைய தினம் ராம்நாத் குடித்துவிட்டு போட்ட சிகரெட்டின் மிச்சத்தை பார்த்தான் கலாதரன். விறுவிறுவென்று எச்சரிக்கை பலகையை தாண்டி நம்பிக்கையோடு நடந்தான். அந்த அபாய சரிவு வா வா என்று அழைக்க தலைத்து கிடந்த பிரண்டை கொடி மேல் தாறுமாறாக கிடந்தது ராம்நாத்தின் வாக்கிங் ஸ்டிக். சந்தேகமே இல்லை, ராம்நாத் உள்ளே விழுந்து விட்டது நிச்சயம் என்றது மூளை. கலாதரன் என்று ஈனஸ்வரத்தில் அழைத்து அவனை பார்த்தாள். அவன் புரிந்து கொண்டு அவள் தோளை வாஞ்சையாக தட்டினான். எச்சரிக்கையாக சரிவின் மேல் நின்று கொண்டு கைகளை உதட்டோரம் குவித்து ராம்நாத் சார் என்று ஏக சக்தியோடு கத்தினான். மலையெங்கும் மோதி மோதி திரும்பியது அந்த வார்த்தை. ராம்நாத் சார், புரொஃபசர் சார். அவன் திரும்ப திரும்ப கத்தினான். பதில் சத்தம் வரவே இல்லை. ஜெயந்தியை கிளி கவ்வி கொண்டது. அப்பா வாய் விட்டு விசும்பினாள். அந்த சத்தங்களால் ஈர்க்கப்பட்டது போல ஆவேசமாக ஒரு மரத்தின் பின்னாலிருந்து வெளிப்பட்டது அந்த காட்டு மாடு. ராட்சத உடலோடும் மிரண்ட விழிகளோடும் கலாதரனையும் அந்த பள்ளத்துக்குள் தள்ளினால்தான் தன் ஆத்திரம் தீரும் எனும் வாங்கில் ஓடி வந்த அந்த காட்டு மாட்டை பார்த்த கலாதரனுக்கு முதலில் ஐசில் உறைந்தது போல இருந்தது. உடனே சுதாரித்து கொண்டு ஜெயந்தியையும் பிடித்து இழுத்து கொண்டு பள்ளத்துக்கு எதிரான நிலப்பரப்பில் ஓடத் தொடங்கினான். சரளை கற்கள் ஜெயந்தியின் ஹைஹில் செருப்பை இடறிவிட பார்த்தன. அவள் சேலையை உயர்த்தியபடி செருப்பை வேக வேகமாக உதறிவிட்டு அவனுடன் கையை பிடித்தபடி சேர்ந்து கொண்டு ஓடத் தொடங்க அதற்குள் அந்த காட்டு மாடு இருவரையும் சமீபித்து விட்டது. திடும் என்று ஏக சத்தம். மலை பளிங்கர்கள் சிலர் முரசுகளை வேகமாக கொட்டியபடி இருவரையும் பார்த்துவிட்டு ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். தபதபவென்று விரல்கள் முரசில் காட்டு சத்தம் எழுப்பின. சத்தம் கேட்டு மாடு பயந்து மிரண்டது. வந்த வழியே ஓடத் தொடங்கியது. கலாதரனிடம் ஆசுவாச பெருமூச்சு. ஜெயந்தி தன் மார்பை தூளியாக்கி இருந்தாள். சேலை முந்தானையால் தன் கழுத்து வியர்வையை ஒத்தி எடுக்கும் சமயம் அப்படியே கலாதரனுக்கும் செய்ய ஆசைப்பட்டாள். ஏனோ கூச்சத்தோடு முடங்கி போனான். ரொம்ப நன்றி உங்களுக்கு. கலாதரன் வாய் திறந்தான். சார், எப்படி இந்த பக்கம் வந்து சிக்கினீங்க? இது ரொம்ப மோசமான இடமாச்சே. அந்த பளிங்கன் விடுவதாக இல்லை. எல்லாம் காரணமாத்தான். ஆமா, நீங்க எங்க? தேன் எடுக்க வந்தோம். அப்படியே ஏதாவது மிருகம் கிடைச்சா பிடிக்கலாம்னு. வெறும் கையாலையா? இல்ல, வேலு கொம்பு கவுரு எல்லாம் கொண்டாந்துருக்கோம். எங்க எங்க? ஒருவன் ஓடி போய் ஒரு மரத்தடியில் இருந்து சகலத்தையும் சுமந்து வந்தான். ஆலம் விழுதினை நறுக்கி பிணைந்து உருட்டி திரித்த உறுதியான கயிறு, உறுதியான மூங்கில்கள் எல்லாவற்றையும் மிக ஆர்வமாக பார்த்தான் கலாதரன்.
உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். அவர்களை நோக்கி வாய்த்திருந்தான். என்ன சார்? இந்த பக்கம் இருக்கிற மரண பள்ளத்துல ஒருத்தர் விழுந்துட்டாரு, அவரை மீட்டாகணும். செத்து போன அவர் உடம்பையா? ஒரு பளிங்கனின் அந்த கேள்வி முன் அப்படியே ஒடிந்து போனாள் ஜெயந்தி. அதுல விழறவங்க எல்லாம் சாகணுங்கிறது கட்டாயம் இல்லையே, வாங்க போய் பார்க்கலாம் என்றான். சார் வேணாம் சார், ரொம்ப ஆபத்து. பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, நீங்க எனக்கு உதவுங்க, நான் உள்ள இறங்குறேன் என்றான் கலாதரன். அவர்கள் அதற்கு மேல் பேச பிரியம் இல்லாமல் உடனேயே காரியத்தில் இறங்க ஆயத்தமானார்கள். ஆலங்கயிறு தன் சுருளலை நீக்கி நீளத் தொடங்கியது. பள்ளத்தை ஒட்டிய நொணாமரத்து அடிப்பரப்பில் கயிற்றை இழுத்து கட்டினார்கள். மூங்கில்கள் ஏணி போல உருமாறத் தொடங்கின. ஒடிந்த சில மரக்கிளைகள் மேலும் பயன்பட்டன. கயிற்றின் முனையில் ஒரு மூங்கிலை கட்டி அந்த மூங்கிலை பள்ளத்தை நோக்கி வீச அது கீழே விழுந்து இடையில் மறித்து கொண்டு கிடக்கும் செடி கொடி கிளைகளை தூர்த்து கொண்டு உள்ளே இறங்கியது. பள்ளத்தின் விளிம்பில் அதை பிடித்து கொண்டு மெல்ல கீழே இறங்க தொடங்கினான் கலாதரன். பளிங்கர்கள் பயத்துடன் அதை பார்க்க ஜெயந்தி பரிதவிப்போடு பார்த்து பார்த்து என்று கூவ மெல்ல மெல்ல கீழே இறங்கி மேல் இருப்பவர்களின் பார்வையை விட்டு மறைந்தே போனான். புரொஃபசர் ராம்நாத் சார் பள்ளத்தில் இறங்கும் போது குரல் கொடுத்து கொண்டே இறங்கினான். சத்தம் கேட்டு கீச்சு வீச்சு என்று எதிர்குரல்கள் கொடுத்தன வவ்வால்கள். ஆங்காங்கே ஒளிக்கோடு, மற்ற இடத்தில் பாறை திண்டுகள். மெல்ல காதை சீண்டியது பாயும் அருவி பாதையின் சலசலப்பு சத்தம். ஒரு வழியாக கீழே இறங்கி காலை நனைத்த நீரோட்டத்தால் லேசாக சிலிர்த்து உள்ளே உற்று நோக்கிய போது ஒரு பாறை மேல் சரியாக அந்த எலும்பு கூடு. கலாதரனுக்கு நாக்கில் அமிலம் பட்ட மாதிரி ஆனது. புரொஃபசர், புரொஃபசர் குரல் கொடுத்தான். பதில் சத்தமே இல்லை. ஒரு பாறை சுவர் மேல் கையை வைத்தபடி கண்களை கசக்கிக் கொண்டு சுற்றி சுற்றி பார்த்தான். மேலே சூரியனின் உச்சி பிரவேசம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. உள்ளே நுழைந்தது ஒரு வெளிச்சக்கற்றை. ஒரு பாறை சுவர் மேல் முட்டி மோதியது. அங்கு ஏதோ கல்வெட்டு எழுத்துக்கள் ஊன்றி படித்தான் கலாதரன். வில்வ நிழலின் லிங்க பாறைக்கு தெற்கில் 7 கல் பாறை மேல் ஏறி வந்தால் மீதம் சொல்வேன். அன்று மனதை ஆக்கிரமித்திருந்த சோர்வின் மேல் ஒரு புதிய சூரியன் உதித்து விட்டது போல பட்டது அம்பலத்தேவருக்கு. புதிய பலம் பெற்றவர் போல அங்கிருந்து அரண்மனைக்குள் நுழைய தலைப்பட்டார். நந்தவனத்தில் தென்பட்ட சக தர்மினி செண்பகநாச்சியை பார்த்து புன்னுருவலுடன் மீசையை நீவி, செண்பகா, நல்ல காலம் பிறந்து விட்டது என்றார். எப்போது கெட்ட காலம் பிறந்தது? இனி நல்ல காலம் பிறக்க என்றாள் அவள். புரியாமல் கேள்வி கேட்காதே. வெள்ளையர் ஆக்கிரமிப்பை எண்ணியும் கல்வர் கூட்டத்தவரின் அடாத செயலாலும் நான் பட்டுக்கொண்டிருக்கும் வேதனை உனக்கு நன்றாகவே தெரியும். அதிலிருந்து மீள ஒரு நல்ல வாய்ப்பு வந்துள்ளது என்றார். எப்படி? எதிரிகளை பொடி பொடியாக்கும் ராசி மிகுந்த தசகண்ட வைரம் எனக்கு கிடைக்கப் போகிறது. தசகண்ட வைரமா? அது இருக்கும் இடத்தில் என்றும் அதைரியத்துக்கு இடமே இல்லை. அது ஜொலிக்கும் இடத்தில் செல்வம் கொளிக்கும். இதையெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னது? எனது வடக்கத்திய நண்பர் ஜம்லாலால். தீராத வியாதி தீர்க்கும் நிகழ்கால சித்தர் அவர். அவர் சொல்லித்தான் எனக்கு அந்த வைரம் பற்றியே தெரியும் என்றார். ஒரு ஜட பொருளுக்கு அத்தனை சக்தியா என்று கேட்டாள் செண்பகநாச்சி. கோயில் விக்கிரகங்கள் எல்லாம் கூட ஜட பொருள்கள் தானே, அங்கு மட்டும் சக்தி இல்லையா என்று கேட்டார் அம்பலத்தேவர். வழிபடும் ஒன்றுக்கும் விலை தரும் ஒன்றுக்கும் வித்தியாசம் உள்ளதல்லவா என்றாள். செண்பகா, இதென்ன எதிர்வாதம்? நம்பிக்கைதானே வாழ்க்கை. வாழ்வில் எவ்வளவோ சூட்சமங்கள் உள்ளன. சொன்னால் உனக்கு புரியாது, புரிந்தவர்களால் சொல்லவும் இயலாது. நீ பேசாமல் இரு என்றார். சற்று கடுப்பாக தேவர் பேசவும் செண்பகநாச்சி உடனே அடங்கி போக தேவர் நெடுநேரம் யோசிக்க தொடங்கினார். பிறகு யாரெங்கே? கைதட்டி அழைக்கவும் 2 காவலர்கள் ஓடி வந்தனர். அந்த ராஜேந்திரனை உடன் அழைத்து வாருங்கள் என்றார் சற்றே அதிசயமாக. ராஜேந்திரனை அழைத்து வருமாறு அம்பலத்தேவர் சொன்ன செய்தி மிக வேகமாக அரண்மனை முழுக்க பரவ தொடங்கியது. தேவர் பிரான் ராஜேந்திரனை அழைத்து வர சொல்லி இருக்கிறாராம். அவனை தேவரின் செல்வ மகள் மீனாட்சி தேவியார் சிநேகிப்பதாக கருதுகிறாராம் நமது தளபதியார். எல்லாம் அதனுடைய எதிரொலியாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. இருக்கலாம். ஆனாலும் ராஜேந்திரனுக்கு தகுதிக்கு மீறிய ஆசைதான். நிச்சயம் ராஜேந்திரனுக்கு கடுமையான தண்டனை உண்டு. தளபதியார் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். அமைச்சரை போன்ற நாராயண பிள்ளை, கணக்காயர் வீரணத்தேவர், தேவர் பிரானின் சிற்றன்னை புதல்வர் பெரிய பாண்டியார் உட்பட சகலரும் தேவர் பிரானை எச்சரித்ததாக கேள்விப்பட்டோம்.
விஷயம் விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருந்தது. எந்த காலகட்டத்திலும் உண்மை ஒன்றாக இருக்க அவை அலர்தூற்றுவார் வசம் சிக்குமாயின் அதன் வடிவம் சிதைக்கப்பட்டு வதந்தியாக உருமாறி பருந்தாக பறக்கும் என்பது நிரூபிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வேளையில் 2 வீரர்கள் ராஜேந்திரனை தேவருக்கு மிக சமீபமாக விட்டுவிட்டு விலகி கொண்டார்கள். ராஜேந்திரன் கை கட்டி நிற்க தொடங்கினான். தேவர் முகத்திலோ சூட்சமமான ஒரு புன்னகை. நலமாக இருக்கிறாயா ராஜேந்திரா? இதமாக விசாரிக்க தொடங்குகிறார். ராஜேந்திரனுக்குள் ஆச்சரியம் ஓடிப்பிடித்து விளையாடத் தொடங்குகிறது. நலம் தேவர் பிரானே என்கிறான். உனக்கொரு ஊழியம் தரப்போகிறேன் என்கிறார் தேவர். எதுவானாலும் செய்ய சித்தமாக உள்ளேன் பிரானே என்கிறான் ராஜேந்திரன். சற்று ரகசியமான விஷயம். நான் மிகவும் உண்மையாக இருப்பேன் என்கிறான் ராஜேந்திரன். எனக்கு அந்த நம்பிக்கை உள்ளது. வரும் பௌர்ணமி அன்று எனது வடநாட்டு நண்பர் ஒருவர் திருவிதாங்கூரில் இருந்து நமது பண்பொழியூருக்கு வருகிறார். அவர் வசம் விலை மதிக்க இயலாத வைரங்கள் உள்ளது. காடகராயனால் அவை வழிப்பறி செய்யப்படும் சாத்தியமும் உள்ளது. எனது நண்பரை நீதான் பாதுகாப்பாக அழைத்து வந்து சேர்க்க வேண்டும். அச்சன் கோவில் வழியாக மலைப்பாதையை கடந்து வருகிறார். இது யாருக்கும் தெரியாது. அவரது பெயர் ஜம்னாலால். உனக்கு நம்பிக்கையான சில வீரர்களுடன் நீ அவரை பாதுகாப்பாக அழைத்து வர வேண்டும். ஆகட்டும் தேவர் பிரானே, உங்கள் விருப்பத்தை துளியும் பிணக்கின்றி நிறைவேற்றுவேன் என்றான் ராஜேந்திரன். பிசகின்றியும் நிறைவேற்ற வேண்டும் என்றார் அவர். நிச்சயமாக என்றான் அவன். சரி, நீ செல்லலாம் என்றார். அவன் கரை மணல் மேல் பாதம் பதித்து நடக்கிறான். இதான வாயிலை கடந்து நந்தவனத்தை எட்டி பிடிக்கிறான். அடுத்து அரண்மனை வளாகம்தான். அதன் உட்புறம் தர்பார் மண்டபங்களும் கலைக்கூடங்களும் கம்பீர மாடங்களும் கண் சிமிட்டிக் கொண்டிருந்தன. இருபுறமும் வெகு நீண்ட 100 தூண்கள் தாங்கிய உலாவெளி சதுரக்கூடம் வரும். அதையும் கடந்தால் வாயில் வெளி. அதன் 20 படிச்சரிவில் பறந்து விரிந்த மைதானம் ஆரம்பம். அந்த மைதானத்தின் இடவலமாகத்தான் கோச்சுகளும் புறவிகளும் குவிந்திருந்தன. ராஜேந்திரன் ஒரு கோச்சினை கடந்த சமயம் உள்ளிருந்து யாரோ அழைப்பது போல ஆரம்பம். சந்தேகத்துடன் எட்டி பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு சாதாரண பணிப்பெண் வேடத்தில் மீனாட்சி. தன்னை அடையாளம் கண்டுகொண்ட மாத்திரத்தில் தாமதியாமல் கோச்சில் புறவியை பூட்டிக் கொண்டு கிளம்புங்கள் என்றாள். எங்கே மீனாட்சி? அதை போகும்போது சொல்கிறேன். காதலர்கள் என்றால் பறவைகள் என்று பொருள். பறவைகள் என்றால் பறந்து மகிழ வேண்டும் அல்லவா என்றாள். அப்படியா? கேள்விக்கு பின் சில வினாடிகளில் அந்த கோச்சு புதிய புறவியின் இணைப்போடு சீரத் தொடங்கியது. அப்பா கண்டித்தாரா? சீரத் தொடங்கிய கோச்சுக்குள் சற்று பயத்தோடு கேட்டாள் மீனாட்சி. ஒரு வார்த்தை கூட நம் விஷயம் பற்றி பேசவில்லை என்றான் ராஜேந்திரன். நிஜமாகவா என்று கேட்டாள் மீனாட்சி. என்னாலேயே நம்ப முடியவில்லை மீனாட்சி. தேவர் பிரான் எண்ணத்தை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை என்றான். அப்பா அழுத்தக்காரர். உள்ளும் புறமும் அவர் வரையில் வேறு வேறு. கவனமாக இருங்கள் என்றார். மீனாட்சி அப்படி சொன்ன வினாடியில் ஒரு கருப்பு நிற புறவி வாயு வேகம் மனோவேகத்தை சண்டைக்கு இழுக்கும் வேகத்துடன் வந்து கொண்டிருந்தது. அதன் மேல் அமர்ந்திருந்த வீரன் காவி தலைப்பாகை அணிந்திருந்தான். அவனை பார்த்த உடனேயே ராஜேந்திரனுக்கு புரிந்து போயிற்று. மீனாட்சி, நெல் கட்டும் சேவலில் இருந்து மாவீரர் புலித்தேவரின் படைவீரன் ஒருவன் நமது பண்பொழியூருக்கு வந்து கொண்டிருக்கிறான். அவன் வரும் வேகத்தை பார்த்தால் ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதை போல் தோன்றுகிறது என்றான். என்னவாக இருக்கும் என்று கேட்டாள் மீனாட்சி. என்று புதிதாக தென்பட்ட அந்த எழுத்துக்களின் பொருள் ஒரு வினாடி கலாதரனுக்கு புரியவே இல்லை. என்ன இது? இங்கே யார் நுழைந்து இதை செதுக்கியது? கேள்வி பொறி சிதறியது. அதே சமயம் வந்த வேலையை விட்டுவிட்டு கவனம் தடுமாறுவதும் புரிந்து போனது. சட்டென்று சுதாரித்து புரொஃபசர் என்று மறுபடியும் கூவினான் உக்கிரமாக. பதில் இல்லை. ஒருவேளை புரொஃபசர் இந்த பள்ளத்தில் விழவே இல்லையா? நாம் தான் தேவையில்லாமல் அலட்டிக் கொள்கிறோமா? கேள்வி பிடுங்களுக்கு நடுவில் மெல்ல கால்களை அசைத்தவன் கொழு கொழுவென்று காலை நெருடிய ஒன்றை குனிந்து பார்த்து விதிர்த்து போனான். மதர்த்த மண்ணுளி பாம்பு ஈர நிலப்பரப்பில் நெளிந்து கொண்டிருந்தது. வாவ்! கண்ட சதை துடி துடிக்க ஒரு காலை எட்டி வைத்தான். லேசான வெளிச்சத்தில் புதிதாக ஒரு பாதை. மெல்ல பயந்து பயந்து உள்ளே நுழைந்தவனுக்கு ஹலோ சொன்னது புதிதாக ஒரு எலும்புக்கூடு. இவர்கள் விழுந்து செத்தவர்களா, இல்லை இங்கே வாழ்ந்து செத்தவர்களா? ஆராய்ச்சி சிறகு அவனுக்குள் மெல்ல விரிய புரொஃபசர் எங்கே?
என்ற அலைப்பாய்வில் மேலும் ஒரு புதிய பாதை உள்ளே தட்டுப்பட்டது. எட்டி பார்த்தபோது ஈரக்குலையில் அக்னி திராவகம் சுரந்தது. ராட்சத சிலந்தியும் பந்து போன்ற வண்டுகளும் கொஞ்சி விளையாடும் அந்த இடத்துக்குள் தலை குப்புற கிடந்தார் ராம்நாத். முதுகின் மேல் ஒரு சிலந்தி உட்கார்ந்தபடி ரத்தத்தை உறிஞ்ச தயாராகி கொண்டிருந்தது. காலால் சிலந்தியை ஒரு எத்து எத்த அது கால்களால் ஒரு எம்பு எம்பியது. மேலே சூரியன் மேலும் புதிய வெளிச்ச கதிர்களை உள்ளே செலுத்த ராம்நாத்தை திருப்பி போட்டு சுவாசத்தை தொட்டு பார்த்தான். நான் இன்னும் சாகலை என்றது சுவாசம். அவரை தொட்டு தூக்கி விக்ரமாதித்தன் வேதாளத்தை சுமந்தது போல சுமந்தபடி பின்னோக்கி நடக்க ராம்நாத்தின் கழுத்தில் கீழே விழாமல் தூளி ஆடியது அந்த கேமரா. கயிற்றோடு மூங்கிலை கட்டிவிட்ட இடத்தை நெருங்கி அண்ணாந்து ஜெயந்தி என்றான் உற்சாகமாக. கலாதரன் என்று அவள் பதிலுக்கு கத்துவது காதில் விழுந்தது. அப்பா கிடைச்சிட்டாரு என்றான். தேங்க்ஸ் கலாதரன், அவளிடமிருந்து மேலும் பலமான குரல். சார் பலே ஆளு என்று கருத்து சொல்லிக் கொண்டார்கள் பளிங்கர்கள். பக்குவமாக ராம்நாத்தை தோளில் போட்டுக்கொண்டு மலையேறும் வீரனை போல மூங்கில் ஏணியில் மெல்ல ஏற பளிங்கர்களும் மூங்கில் ஏணியை மேலே இழுக்க ஏறத்தாழ 1 மணி நேர கடின முயற்சியின் முடிவில் பள்ளத்தின் மேல் விளிம்பில் பிரட்சையற்றவராக இரத்த விலாரியாக வீங்கி போன கைகால் சதைகளோடு ஜெயந்தியின் கண்களில் படிந்தார் புரொஃபசர் ராம்நாத். அவள் கட்டிக்கொண்டு கதறத் தொடங்கிவிட்டாள். பளிங்கர்கள் நெகிழ்ந்து போய் குனிந்து பார்த்துவிட்டு மலை வண்டுங்க கடிச்சிருக்கு என்றபடி எங்கேயோ போய் சில பச்சிலைகளை பறித்து வந்து அவசர அவசரமாக கடிபட்ட இடங்களில் கசக்கி பிழிந்தார்கள். குறிப்பாக மூக்கின் மேல் ஒருவன் பிழிந்த பச்சிலை ராம்நாத்தை வாய்விட்டு முனக வைத்து கண்களையும் திறந்து பார்க்க செய்தது. ராம்நாத்தின் கன்னச்சதை ஆச்சரியத்தில் மோர்சிங்காய் துடித்தது. ஜெயந்தி நிமிர்ந்தபடி கூவினார். அவள் கண்ணீரோடு அவரை வெறித்தாள். சட்டென்று மண்டியிட்டு அமர்ந்து 2 கைகளாலும் அவர் மார்பை வேக வேகமாக குத்த தொடங்கினாள். நீங்க ரொம்ப மோசம் டாடி, என்னை அநியாயத்துக்கு தவிக்க விட்டுட்டு இப்படியா வந்து விழுவீங்க? நான் துடிச்சு போயிட்டேன். பேசும் போதே கரகரவென்று கண்ணீர். கலாதரன் சட்டென்று எட்டி ஜெயந்தியின் கைகளை உரிமையோடு பிடித்தான். ஜெயந்தி, என்ன இது குழந்தை மாதிரி? அவர் பயங்கர டயர்டா இருக்காரு என்றான். ராம்நாத்திடமோ அந்த களைப்புக்கு நடுவிலும் உற்சாகமான புன்னகை. எனக்கு களைப்பே இல்லை. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என் 52 வருஷ வாழ்க்கையில இந்த இடத்துல நான் கழிக்கிற நாட்கள் தான் அர்த்தமுள்ள நாட்கள். என்ன அர்த்தமோ சார்? இந்த பளிங்கர்கள் வந்ததால தப்பிச்சிங்க. இல்லேனா நான், நீங்க, ஜெயந்தி எல்லாரும் இந்நேரம் பரலோகவாசிகளா ஆகியிருப்போம். அப்படியா? அது சரி, இவங்க யாரு? இந்த மலையோட ஆதி ஜனங்க, சூதுவாது தெரியாத அப்பாவிங்க, பளிங்கர்கள்னு கூப்பிடுவோம். ஆமுங்க என்றான் ஒரு பளிங்கன் உடனே. இவங்க ஊர் எது? ஊருன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது. இது ஒரு அடர்ந்த மலை. இவங்க இந்த மலைக்குள்ள மரங்கள் மேல குடிசை கட்டி கூட்டம் கூட்டமா வசிக்கிறவங்க. சீசனுக்கு தகுந்த மாதிரி இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. எனிவே, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. அடிவாரம் வந்தா வீட்டுக்கு வாங்க என்றார். ராம்நாத்தின் பேச்சில் குளிர்ந்து போய் அவர்கள் விடைபெற்று கொண்டார்கள். ராம்நாத்தும் ஜெயந்தியின் தோளில் சாய்ந்தபடி கீழே இறங்க தொடங்கினார். ஒருபுறம் கலாதரன் துணை செய்ய தொடங்கினார். அடிவாரம் வந்த அவர்கள் ஜீப்பை அடைந்த போது இவர்களை பார்த்து பருத்த மருத மரத்தின் பின்னால் ஒருவன் மறைந்து கொண்டான். அவனது சிறிய தாடி அவன் விரல்களின் வசம் சிக்கி பிரமாதமாக நீவி கொண்டது. பாக்கெட்டை தொட்டு பார்த்தான். கடிதம் ஒன்று தட்டுப்பட்டது. எடுத்து விரித்தான். மலையில் வைரம் இருப்பது நிச்சயமான உண்மை. உன் பூனை விழிகளால் அதை தேடு, நிச்சயம் கிடைக்கும். ஏதாவது தடை வந்தால், வரும்போல இருந்தால் தெரிவி. இம்மட்டில் யார் குறுக்கே வந்தாலும் விடக்கூடாது. தொல்பொருள் இலாகா யூகமாக சொல்லும் விஷயம் மட்டுமல்ல இது. நான் பல பழைய கிளங்களை கேட்டு தீர்மானித்து வைத்திருக்கும் நிஜம் இது. இன்னும் 10 நாளில் மேலும் பல அதிசய தகவல்களோடு நான் அங்கு வந்து சேர்வேன். அதுவரை ஏழுகல் பாறை எங்கிருக்கிறது என்று தேடி கண்டறிந்து வை. துணைக்கு திவாகர், ராபர்ட் இவர்களை அழைத்துக்கொள். சளைத்து விடாதே சம்பத். வைரம் நமக்குத்தான். கிடைத்தால் 40 கோடி கிடைத்து விட்டதாக அர்த்தம். விடக்கூடாது. இப்படிக்கு தங்கமாணிக்கம். கடிதத்தை படித்துவிட்டு கண்ணில் வெறியோடு நிமிர்ந்த போது ஜீப் ஏக தூரம் போய்விட்டிருந்தது. அடுத்து இவர் நம் வழியில் குறுக்கிட்டால் மரண பள்ளத்தில் தள்ளிவிட வேண்டியதுதான். சம்பத் என்னும் அவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான். அந்த சமயம் ராம்நாத் கலாதரனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். கலாதரன்,
அந்த குகையில பல அரிய விஷயங்கள் கிடைச்சது. போட்டோ கூட எடுத்திருக்கேன். இந்த மலையில எங்கேயோ வைரம் இருக்கிறது சத்தியமான உண்மைதான். அதை நான் திரும்ப இந்த மலை மேல ஏறி எடுக்க போறதும் உண்மையா நடக்க போகுது பார் என்றார். அன்று என்னவாக இருக்கும்? நெல் கட்டும் சேவலில் இருந்து வந்து கொண்டிருக்கும் அந்த வீரன் எதன் பொருட்டு பண்பொழியூருக்குள் அப்படி புயலென நுழைய விரும்புகிறான்? புலித்தேவர் ஏது முக்கிய செய்தி அனுப்பி இருப்பாரோ? ராஜேந்திரனின் முகத்தில் சிந்தனை மின்னல் பந்தல் போட்டது. காதலி சகிதம் சுகமான எண்ணங்களோடு ஒரு தனியிடம் தேடி போகும் வேளையில் அவன் மனதில் அந்த நெல் கட்டும் சேவல் வீரனின் புறவி பிரவேசம் லேசான சலனத்தை ஏற்படுத்தி விட்டிருந்தது. இதை மீனாட்சியும் கவனித்தாள். கோச்சின் குதிரைகளோ எதையும் சட்டை செய்யாமல் விரைந்து கொண்டிருந்தன. அன்பரே, புலித்தேவரிடமிருந்து செய்தி கொண்டு வரும் வீரனை பார்த்து முகத்தில் ஏன் இந்த சலனம்? அவனது வேகம் என்னை அரவப்படுத்துகிறது. நமது பாளையங்களுக்கு ஏதும் ஆபத்தோ? ஏகாந்த எண்ணங்கள் அலைபாய வேண்டிய வேளையில் ராஜாங்க நினைப்பா உங்களுக்கு என்றாள் மீனாட்சி. ராஜாங்கம் நன்றாக இருந்தால் தானே ஏகாந்த எண்ணங்கள் வரும் என்றான் ராஜேந்திரன். போதும், சகலத்தையும் மறந்துவிட்டு சற்று என்னை கவனியுங்கள், கோச்சை நிறுத்துங்கள் என்றாள். அவள் கட்டளையை தொடர்ந்து கோச்சை ஒரு வயல்வெளி தடாகம் ஓரமாக நிறுத்த தொடங்கினான் ராஜேந்திரன். புறவிகளையே கிறங்க அடிக்கும் சுற்றுச்சூழல். வயலை மீறி முழங்கால் உயர கோரை புற்கள் முடிந்த இடத்திலெல்லாம் முளைவிட்டிருந்தன. பாத்திகளில் தவளைகளின் கரகாட்டம். செங்குளம்பாய் தடாக நீர். அதில் மதர்பாய், மத்தாப்பாய், அல்லிகள், தாமரைகள், தட்டு தட்டாக இலைகள், முத்து முத்தாக அதில் நீர் துளிகள். சகலத்தையும் சிலாகித்தபடி மீனாட்சியை பார்க்க கோச்சின் பக்கம் திரும்பினான் ராஜேந்திரன். சலங்கை கொஞ்சம் அவள் கீழே இறங்க தொடங்கி இருந்தாள். மேகத்தை விலக்கி ஓர் அரைவட்ட அளவே காட்டும் நிலவை போல திரைச்சீலை விலக்கி அவள் தென்பட்ட கோலத்தில் ராஜேந்திரன் செருமாந்து போனான். சகலத்தையும் மறந்துவிட்டு சற்று உன்னை கவனிக்க சொன்னாயே, அப்படி என்றால்? பொடி வைத்து பேசினான். என்னை பொருட்படுத்த சொன்னேன் என்றான். பொருட்படுத்தாமலா இத்தனை தொலைவு வந்தேன்? ஒரு பெண்ணை இப்படித்தான் பொருட்படுத்துவார்களா என்று கேட்டாள். புரியவில்லையே எனக்கு. எனக்கு ஒன்று மட்டும் புரிகிறது, நீங்கள் பெரிய பாசாங்குக்காரர். மீனாட்சி தன் செவ்விய உதட்டை ஒரு சுழி சுழித்தாள். இழுத்து பெருமூச்சும் விட்டாள். விம்மாதே மீனாட்சி, நான் வலிந்து விடுவேன் என்றான் உடனேயே ராஜேந்திரன். வலிய நீங்கள் என்ன பாலா மோரா? இகத்தாளமாக கேட்டாள் மீனாட்சி. இரண்டும் இல்லை, அதனுள்ளிருந்து கிட்டும் வெண்ணெய் போல உருகும் கலைஞன் நான். உன்னால் தழும்பும் என் ரசனை வலிந்துவிடப் போகிறதே என்று அவ்வாறு சொன்னேன். உங்களுக்கு ரசனை கூட உண்டா என்று கேட்டார். என்னை ஆழம் பார்க்கிறாயா மீனாட்சி? என்றால் நீங்கள் சமுத்திரமோ? ஆம், உன்னை கண்டால் என் நினைவு சமுத்திரம்தான். நான் நம்ப மாட்டேன், உங்களிடம் இருப்பது வெறும் சொல் திறம்தான் என்றாள் மீனாட்சி. மீனாட்சி அவனை நன்றாகவே ஊக்கினாள். அவள் உள்நோக்கு அவனுக்கும் புரிந்து போனது. செயல் திறம் காட்ட சொல்கிறாளா? அப்படி என்றால் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து மகிழ்ந்து நினைக்கும் போதே திணறினான் அவன். மீனாட்சி, என்னை சூடேற்றாதே. நான் சாதாரண வீரன். உனது காதலன் என்கிற இந்த அந்தஸ்தே பாரமாய் பல சமயம் என்னை அழுத்துகிறது. நான் இப்படி தனிமைப்பட்டு சந்திப்பதும் சிந்திப்பதும் கூட ஆபத்தாகுமோ என்று அஞ்சுகிறது என் மனது. வீரம் மிக்க உங்களுக்குள் இப்படி ஒரு கோழைத்தனமான தாழ்வு மனப்பான்மை எப்படி வருகிறது? தவிர்க்க முடியவில்லை மீனாட்சி. நான் தங்க தொட்டிலில் புரண்டு வெள்ளி கிண்ணத்தில் பால் அருந்தி தாதியர் சூழ தத்தி நடந்து சோதி சுடராய் வளர்ந்தவன் இல்லையே. ஒரு பாதசாரியின் வடிமேல் எதிர்பாராமல் விழுந்த வான் நிலவை போல எனக்கு கிட்டிய உன்னை ரசனை ஏற்கிறது, தகுதியோ எச்சரித்து தடுக்கிறது என்றான். அவனது தகிப்பான விளக்கம் மீனாட்சிக்கும் தெளிவாக புரிந்தது. அன்பரே, தகுதிகளை மனிதன்தான் தீர்மானிக்கிறான். ஆனால் காதலை ஆழ்மனம் தீர்மானிக்கிறது. அழகினால் மட்டும் பிறந்து விடுவதில்லை காதல். அதற்கு அப்பால் கண்ணுக்கு புலனாகாத கருத்துக்கும் அடங்காத சூட்சம உணர்வுகளால் அது உருவாகிறது. அந்த உணர்வுகளை நம்மை அறியாமல் நாம் ஒவ்வொருவரும் பூட்டி வைத்திருக்கிறோம். உரியவர் வரும்போது தானாக திறக்கிறது மனக்கதவு, சிறகை விரிக்கிறது காதல். என் காதல் அப்படிப்பட்டதுதான். நமக்கு முந்தைய ஜென்மத்து தொடர்பு உண்டு என்றே நினைக்கிறேன். அந்த விட்ட குறை தொட்ட குறையை இந்த பிறவியில் நாம் ஈடு செய்ய போவதாக கருதுகிறேன். அதன் பொருட்டு உங்கள் தகுதிக்கு நான் இறங்கி வரவும் சித்தமே. அரண்மனை ஆடம்பரங்கள் வெறும் மின்னல், ஆனால் உங்கள் அருகாமையோ எனக்கு அழியாத சூரிய சுடரொளி.
மீனாட்சியின் நீண்ட விளக்கத்தில் மெழுகாய் உருகி போயிருந்தான் ராஜேந்திரன். அவள் மெல்ல அவனை அண்டி அவன் மார்பில் முகம் புதைத்தாள். அவனுக்குள் இரத்த கும்மாளம். அவளை முதல் முறையாக உருக்கு போன்ற கரத்தால் இறுக்கி வளைத்தான். அவள் இளைந்து கொடுத்தாள். பெண்ணாய் பிறந்த பயன் இந்த வினாடியே புரிந்தது என்பது போல கண்கள் சிவந்தாள். இடை ஆபரணம் கசங்கியது. உதடு வழியாய் மின் உற்பத்தி தொடங்கியது. நரம்புகளில் அது தலை தெறிக்க ஓடியது. தடாகத்தில் நீந்தும் பட்சி ஒன்று ஏக்கமாக பார்த்தது. ஆலமரத்து நாகனவாய் குக்கூ என்று தன் துணைக்கு அழைப்பு விடுத்தது. கூட்டமாய் சிறகசைத்துக் கொண்டிருந்த நாரை கூட்டம் திக்கு மறந்து கீழே சரிந்தது. வானில் கூட மேகங்களின் அணிதிரளல். அதன் உரசலாய் இடி முழக்கம். எதுவுமே இந்த இளம் காதலர் காதுகளில் விழவில்லை. நான் போய் கலைத்து பார்க்கிறேன் என்று கீழே இறங்க தொடங்கியது மழை. இருவரின் ஊடே நுழைய பார்த்த காற்றே கடியில் நிற்கும் போது நீருக்கு ஏது இடம்? மின்னல் தன் பங்குக்கு வாளை சுழற்றியது. கண்ணை பறிக்கும் வெளிச்சம். நல்ல வேளையாக அது பலன் தந்தது. கூசி போனான் ராஜேந்திரன். வானம் பார்த்தான். திமுதிமித்த மேக கூட்டமும் மழையும் ஆச்சரியப்படுத்தின. திரும்பவும் ஒரு மின்னல் பக்கத்து மலை மீது இறங்கியது. அதனால் பயந்து மேலும் தன் பிடியை இறுக்கிக் கொண்டாள் மீனாட்சி. முருகா என்றாள் உதட்டோரமாய். என் பெயர் ராஜேந்திரன் என்றான் அவன் மலையில் நனைந்தபடியே. நான் அந்த தமிழ் வேலை சொன்னேன். மெல்ல விலகி பதிலை சொன்னாள். யார் அந்த மலையாண்டியா? ஆண்டி அல்ல, அவன் அரசன். நமக்கு அருள போகும் அரசன். ஓ, நீ முருக பக்தையா? ஆமாம், நீங்கள்? அவள் கோச்சை நோக்கி நடையிட்டபடி கேட்க அவனும் மெல்ல நடந்து ஏறி அமர்ந்தபடி சொன்னான். நான் முருகனுக்கு மட்டும் அல்ல, இந்த திருமலை மேல் கொலிவிருக்கும் காளிக்கும் பக்தன் என்றான். இன்னொரு காளிதாசனோ? அவளிடம் செல்ல கேள்வி. அப்படித்தான் வைத்துக் கொள்ளேன். அந்த காளி இல்லாவிட்டால் நான் இல்லை. இதோ மின்னல் எட்டி பிடித்த இந்த மலை ஒரு மர்ம பூமி. இங்குள்ள பள்ளம் மேடுகளை பரமனும் கூட அறிய சிரமப்பட வேண்டும். என் நண்பர்களோடு நான் இங்குதான் வேட்டைக்கு சென்றேன். சென்ற இடத்தில் வழி தவறி எங்கெங்கோ சென்று ஒரு மரண பள்ளத்தில் விழுந்தேன். எலும்பு குவியலில் மிதந்தேன். இனி நம் வாழ்வு முடிந்துவிட்டது என்று கருதி காளியை தியானித்தேன். இதே போல மழை பெய்து மின்னல் வெட்டியது. வெட்டிய மின்னலில் தென்பட்டது 5 வழிகள். அதில் 3க்குத்தான் வாசல்கள். என்று ராம்நாட்டின் உற்சாகமான அந்த பேச்சு கலாதரன் ஜெயந்தி இருவரையும் நெருப்பாக சுட்டது. சார், வேண்டாம் சார், கடவுள் புண்ணியத்துல இப்ப பிழைச்சதே பெரும்பாடு என்றான் கலாதரன் உடனே. கடவுள் புண்ணியத்திலையா? உன்னாலேன்னு சொல்லு கலாதரன், இல்லாததை பத்தி பேசாதே என்றார். உடல் தளர்ந்த அந்த நிலையிலும் மனத்தில் செருக்கு அகலாத பேச்சு ராம்நாத்திடம். கல்யாணம் பண்ற வயசுல வீட்டுல பொண்ணு தனியா இருக்கிறப்போ மலையில நீங்க ஆராய்ச்சின்னு அலையிறத யாரும் விரும்ப மாட்டாங்க என்றார். நான் மற்றவங்களுக்காக வாழல கலாதரன், எனக்காக, என் நோக்கத்துக்காக வாழறவன். எனக்கு ஒரு குறிக்கோள் உண்டு, அதை அடைஞ்சே தீருவேன். என்ன டிஸ்கரேஜ் பண்ணாத. தனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணினா ஜெயந்தி சொல்லட்டும், சிறப்பா செஞ்சு வைக்கிறேன். அதுக்கும் இந்த ஆராய்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா? அவர் பிடித்தால் பிடித்ததுதான் என்பது நன்றாக தெரிந்து போயிற்று. சோர்ந்து போனான் கலாதரன். ஜெயந்தி இறுகிவிட்டாள். ஒரு வழியாக வீட்டை எட்டிய போது ஆச்சரியம். வீட்டு வாசலில் ஒரு வேன். அதனுள் இருந்து சாமான் செட்டுகளை இறக்கிக் கொண்டிருந்தான் பாஸ்கர். தம்பியை பார்த்த மாத்திரத்தில் ஓடி வந்து கட்டிக்கொண்டாள் ஜெயந்தி. ஹாய் பாஸ், எப்படா வந்த? ஜஸ்ட் கம்மிங் ஜெயந்தி. ஆமா, அப்பாவுக்கு என்ன? இங்க இருக்கிற மாரிமுத்துங்கிறவன் என்ன பாடா படுத்திட்டான். அதை ஏன் கேக்குற? வா, உள்ள போய் பேசுவோம். ராம்நாத் உள்ளே செல்ல தம்பியை இழுத்து கொண்டு உள்ளே ஓடினாள் ஜெயந்தி. சட்டென்று வாசலிலேயே நின்றுவிட்ட கலாதரனை திரும்பி பார்த்தாள். நான் கூப்பிட்டாதான் வரணுமா? இது உங்க வீடு மாதிரி என்றாள். தம்பியை பார்த்த சந்தோஷத்தில் அவள் லேசாகி விட்டது கலாதரனுக்கு புரிந்து போனது. என்னடா, எப்படி இருக்கீங்க என்றான் பாஸ்கர். எனக்கு என்ன, கிரேட். ஆமா, என்ன நீ திடீர்னு கிளம்பி வந்திருக்க? காலேஜ்ல ஸ்ட்ரைக் பார்த்தேன், மீதம் இருந்த சாமான்களை அள்ளி போட்டுக்கிட்டு வந்துட்டேன். என்ன ஸ்ட்ரைக்கு? எக்ஸாம் சிஸ்டத்தை மாத்த சொல்லி. ஏன், எக்ஸாம் எழுதாமலேயே பாஸ் போட சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுங்களேன். அது நெக்ஸ்ட் டைம் டாடி. உங்களுக்கெல்லாம் கொழுப்புடா என்றாள் ஜெயந்தி. டா போடாத, அப்புறம் நான் டீ போடுவேன். முதல்ல எனக்கு சூடா டீ போட்டு தர்றீங்களா? ராம்நாத் இடையிட்டார். கலாதரன் சிரித்தான். ஜெயந்தி சட்டென்று நினைவு வந்தவள் போல, பாஸ்கர், இவர் பேரு கலாதரன், இந்த ஏரியாவோட ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர், நம்ம அப்பாவோட ஸ்டூடெண்ட் கூட. அறிமுகம் முடிந்தது.
எனக்கு இங்க நடந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏதோ டெட் பாடி, ஓலைச்சுவடி, வைரப்பெட்டி, மலை மேலன்னு இந்த கொத்தனார் பிச்சு பிச்சு கொதறி போட்டிருக்கான். புரியும்படி சொல்லு என்றான் பாஸ்கர். அவள் சொல்ல தொடங்கினாள். அவன் விழிகளில் அநியாய விஸ்தரிப்பு. ராம்நாத் தன் செல்வங்கள் இருவரின் வாத பிரதிவாதத்தில் தன்னை மறந்திருந்தார். கிழிந்த சட்டை பேண்டை கலட்டி எறிந்துவிட்டு ஒரு லுங்கி சகிதம் வந்த ராம்நாத் கையில் இருந்த கேமராவை பதவிசாக பக்கத்து ஜன்னல் ஓரமாக அதன் கதவின் கூர்மையான விளிம்பில் தொங்கவிட்டார். ஜெயந்தி சொல்லிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் கால், இடுப்பு, வயிறு என்று பாகம் பாகமாக மூழ்கி கொண்டிருந்தான் பாஸ்கர். கதை சொல்லும் ஜெயந்தியின் வாகான உடம்பில் லயித்து போய் உட்கார்ந்திருந்தான் கலாதரன். கேமரா தூங்கும் ஜன்னலுக்கு பின்னால் ஒருவன் உதயமாகி இருந்தான். கழுத்தில் சிலுவை, மிக கூர்மையான பார்வையை கொண்டிருந்தான். ராபர்ட், பாலடைஞ்ச வீட்டுக்கு குடிவந்திருக்கிற நபர் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளரா இருக்கலாம். மரண பள்ளத்துல விழுந்து பிழைச்சிருக்கான். கேமராவால நிறைய போட்டோ கூட எடுத்திருக்கலாம். எடுத்தது இயற்கை காட்சிகளையா இல்ல நாம தேடுற விஷயங்களையான்னு தெரியல. போய் அந்த கேமராவை எப்படியாவது கடத்திக்கிட்டு வா, விஷயம் தெரிஞ்சு போயிடும். மலையடி வாரத்தில் ராம்நாத்தை பார்த்த அந்த தாடிக்காரன் சம்பத் சொன்ன விஷயம் ராபர்ட் எனும் அவன் காதோரம் ஊர்வலமாக போக ஜன்னல் வழியே சாமர்த்தியமாக கேமராவை நோக்கி அவனது கை நீண்டது. அப்போது வேனிலிருந்து ஒரு நாற்காலியை கொண்டு வந்து உள்ளே போட்டுவிட்டு நிமிர்ந்த டிரைவர் ஜன்னல் ஆசாமியை பார்த்து, டேய் யாராது என்று குரல் கொடுக்க கேமராவை எடுக்க முடியாமல் சட்டென்று ஓட ஆரம்பித்தான் ராபர்ட். வீட்டின் பின்பக்க வழியாக அவனை பிடிக்க ஓடிய கலாதரனை ராம்நாத் உட்பட சகலரும் பின்தொடர்ந்தனர். ஆனால் அவனை காணாமல் அதிசயப்பட்டு போனார்கள். பாவி, சிட்டா தப்பிச்சிட்டானே என்றான் மாரிமுத்து பெருமூச்சுடன். யார் கலாதரன் இவன்? ஜெயந்தியிடம் பெருமூச்சு கலந்த கேள்வி. யாரோ கேடி சீட்டாடலாம்னு வந்திருப்பான். கேமராவை பார்த்ததும் சுருட்ட தோணி இருக்கும். இது கலாதரன். இதற்குள் ராம்நாத் உள்ளே ஓடி இருந்தார். ஒரு புறா குஞ்சை போல அந்த கேமராவை எடுத்து மடிமேல் வைத்துக் கொண்டு வெறிக்க வெறிக்க பார்த்தார். சார், கேமராவுக்கு ஒன்னும் ஆகலையே? உள்ளே வந்த கலாதரன் கேட்டான். நத்திங், என் பொக்கிசத்துக்கு ஒன்னும் ஆகல. அப்படி என்ன சார் இருக்கு அதுல? எல்லாம் இருக்கு கலாதரன். அந்த குகையில நான் பார்த்த எல்லாம் இதுல இருக்கு. நானும் சில விஷயங்களை பார்த்தேன். இந்த மலையில வைரம் இருந்தாலும் இருக்குமோங்கிற எண்ணம் எனக்கும் ஏற்படுது சார் என்றான். அவநம்பிக்கை வேண்டாம் கலாதரன், இருக்கு, நிச்சயமா இருக்கு. நான் விட போறதில்ல அத என்றார். இதை கேட்டு ராபர்ட் அப்படியே ஸ்தம்பித்து விட்டிருந்தான். ஓடினால் மாட்டிக்கொள்வோம் என்று பயந்து எல்லோரும் தன்னை தேடி பின்பக்கம் சென்றபோது முன்வாசல் பக்கம் சென்று ஜம்லாலோடு கூடிய தாலி வைக்கப்பட்டிருக்கும் அறைக்குள் பதுங்கி விட்டிருந்தான் அவன். பதட்டம் பளிஞ்சடுகுடு ஆடிக்கொண்டிருக்கும் அந்த வினாடியிலும் அந்த பேச்சு அவனை நிமிர்த்தியது. முதல் காரியமாக சிலுவையை அவன் முத்தமிட்டான். அன்று வழிகள் 5, ஆனால் வாசல்கள் 3. புதிராக இருக்கிறதே உங்கள் பேச்சு. மீனாட்சி கேள்வியோடு ஊன்ற தொடங்கினாள். ஆம், இந்த விரிந்த மலையில் மாவும் பலாவும் கீழ்ச்சரிவிலும் தேக்கும் அருதும் நடுவிலும் வேங்கையும் தூங்கை மரங்களும் மேலேயும் ஊடே ஊடே சந்தனமும் ஏலமும் கொளித்து கிடக்கும். இந்த மலையில் எனக்கு தெரிந்து 5 வழித்தடங்கள் தான் முழுமையானவை. அதில் தடையே இல்லாமல் குடைந்த குகை வழி பாதையோடு கிழக்கு மேற்கு தெற்காய் 3 பாதைகள், வடக்கிலும் வடமேற்கிலும் மற்ற 2. இந்த வடக்கு பாதைக்கும் வடமேற்கு பாதைக்கும் துவக்கமே கிடையாது. நடுவே ஆள் தாண்ட முடியாத மாபெரும் மலை விரிசல் ஒன்று உண்டு. ஆனால் அந்த விரிசலை தாண்டி கடந்தால் மலையின் மறு சரிவை சுலபமாக அடைந்து விடலாம். கேரள மலை நாட்டையும் அடைந்து விடலாம். ஆனால் வாசல் உள்ள இந்த 3 வழிகள் இருக்கிறதே, இவை உயிர் தின்னும் வழிகள். ஒன்று மரண பள்ளத்தில் சாய்க்கும், மற்றொன்று புதைகுழிக்குள் போட்டு மூழ்கடிக்கும், மற்றொன்றோ நம்மை கொடிய மிருகங்களுக்கு விருந்தாக்கும். 5 வழித்தடங்களிலும் போய் வந்தவர் போல பேசுகிறீரே என்று கேட்டாள் மீனாட்சி. போய் மட்டுமா வந்தேன்? எத்தனை விழாமான்களை வேட்டையாடி இருப்பேன் தெரியுமா? அந்த வழிகள் என் சடுகுடுக்கலாம். அநேகமாக நான் ஒருவனே அதை அறிந்தவன் புரிந்தவனாக இருக்கலாம் என்றான். இனி அங்கெல்லாம் போகக்கூடாது என்றாள் மீனாட்சி. ஏன்? என் கதி என்னாவது என்று கேட்டான். அரசன் மகளுக்கு என்றும் நற்கதிதானே என்றான். நான் அரசன் மகள் அல்ல, வீரமற்றவன் மனைவி. அவன் மூலம் ஆணும் பெண்ணுமாய் சிறார்களை பெற்று சீராட்ட துடிக்கிறேன். அதற்கென்ன, சீராட்டினால் போகிறது.
எனக்கு உத்தரவாதம் தாருங்கள், இனி ஆபத்தான அந்த பாதையில் பக்கம் செல்ல மாட்டேன் என்று கேட்டான். ஆபத்தை எதிர்நோக்கித்தானே என் பணியே நடந்து கொண்டிருக்கிறது என்றான். குதர்க்கம் வேண்டாம், எனக்கு உறுதி அளியுங்கள் என்றார். பைத்தியக்காரத்தனமான வாக்குறுதி இது மீனாட்சி. சிலருடைய மனப்பாதையில் இடிபாடின்றி சென்று திரும்புவதுதான் கடினம். இந்த மலைப்பாதை அப்படி அல்ல. உபமானம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் வாக்குறுதி அளிக்கப் போகிறீர்களா இல்லையா? அவள் தன் மருதாணி சிவப்பு விரல்களை விரித்து பசும் கையை நீட்டினாள். அவன் கரம் அதன் மேல் பதிந்து எழுந்தது. அவள் சிலிர்த்து போனாள். சரி, மலையோடு மலையாக கிளம்பிய இடத்துக்கே திரும்புவோமா? அவன் கேட்டுவிட்டு கோச்சை சீண்டினான். குழு கொளுத்த புறவிகள் வாள்களை சிரமத்துடன் அசைக்க தொடங்கின. நம்மை ஊருக்குள் யாரும் பார்த்தால் என்ன ஆவது என்று கேட்டான் அவன். நமக்கு விவாகம் சீக்கிரம் நடக்க அது வழிவகுக்கலாம் என்றாள் மெல்ல. எனக்கு சிரச்சேதம் நடக்கவும் வழிவகுக்கலாம் அல்லவா என்றான். அபத்தமாக பேசாதீர்கள். என் தந்தையை நான் அறிவேன். வீரர்களிடம் அவர் அந்தஸ்து பார்க்காதவர். காடகராயனிடமிருந்து உன்னை மீட்ட ஒரே செயலில் நான் வீரனாகிவிட்டதாக கருதினால் அது மடமை மீனாட்சி என்றார். வெள்ளையர்களிடமிருந்து நமது பண்பொழியூரையும் மீட்க வழி பாருங்கள். உங்கள் வீரம் ஊர்ஜிதமாகிவிடும். நம் திருமணமும் சிறப்பாக நடக்கும் என்றார். அற்புதமாக சொன்னாய். உனக்காக மட்டுமல்ல, நம் நாட்டுக்காக, எனது ராஜ விசுவாசத்துக்காக அந்த வெள்ளரி பல கள்ள நரிகளை நான் வாள் அறுக்கத்தான் வேண்டும் என்றான். ஓட்டமும் பேச்சுமாக அந்த கோச்சு ஊர் எல்லையை தீண்டிய போது, மீனாட்சி, நீ எப்படி இந்த கோச்சில் இருந்து இறங்கி அரண்மனைக்குள் செல்வாய்? உன்னை யாரும் பார்த்து விட்டால்? அவன் கேள்வியோடு கோச்சை அரண்மனை வாயிலை தாண்டி செலுத்தினான். உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். முகத்தை மூடும் என் சிவப்பு அங்கியால் நான் ஒரு தாதி பெண் போல உள்ளே சென்று விடுவேன் என்றான். எச்சரிக்கையாக செல் மீனாட்சி. அவன் சொல்லி நிறுத்திய மறு வினாடி திமு திமு வென்று சில வீரர்கள் குறுக்கும் நெடுக்குமாக ஓடி தங்கள் புறவிகளுக்கு சேணம் பூட்டி புறப்பட தயாராயினர். ராஜேந்திரன் கோச்சை நிறுத்திவிட்டு மீனாட்சியிடமும் ரகசியமாக சொல்லிக்கொண்டு கீழே இறங்கி அவர்களை நோக்கி செல்ல தொடங்கினான். அந்த வீரர்களின் பரபரப்பு அவனை கிள்ளியது. நண்பர்களே, எதன் பொருட்டு இந்த பரபரப்பு என்று அவர்களில் ஒருவனை நெருங்கினான். நெல்கட்டும் சேவல் செய்தி உனக்கு தெரியாதா என்று அவன் எதிர்கேள்வி கேட்டான். தெரியாது. என்ன செய்தி? நமது பாளையங்களை பலியிட நாம் தயாராக வேண்டுமா? கப்பம் கட்ட மறுத்த செயலுக்காக நம்மை வளைக்க வெள்ளையர் படை பாளையங்கோட்டையில் இருந்து வந்து கொண்டிருக்கிறதாம். நிஜமாகவா? பொய் பேச வேண்டிய அவசியம் என்ன எனக்கு என்று. புலித்தேவர் அதன் பொருட்டு என்ன செய்ய போகிறார் என்று கேட்டான். போர்தான். போரிட்டு மாய்ந்தாலும் மாயலாம். ஆனால் கப்பம் செலுத்தக்கூடாது என்பது அவர் கட்டளை. நமது பாளையத்திடம் இருந்து 1000 வீரர்களை கேட்டிருக்கிறார். அம்பலத்தேவரும் சம்மதித்து விட்டார். கிழக்கு பாளையங்கள் பணிந்து விட்டனவா? பணிய வைக்கப்பட்டுள்ளன. பொல்லா பாண்டியரான ஜெகவீர பாண்டியர் விருப்பமின்றி பணிந்து விட்டார். காரணம், போதுமான பலம் இல்லையா, வரி கட்ட பணமும் இல்லையா. அதைவிட கொடுமை, வரிக்கு அடமானமாக 15 உறவினர்களை அவர் வெள்ளையன் வசம் ஒப்புவித்திருப்பதுதான். ஒவ்வொரு பீரங்கியிலும் ஒவ்வொருவரை கட்டி இழுத்து வருகிறான் அந்த ஹெரான் எனும் வெள்ளையன். அவனுக்கு உற்ற துணை முகமது யூசுப் என்பவனா. போர்க்களத்தில் அவன் புலியான். வரட்டும் வரட்டும், யார் புலி யார் பூனை என்று பார்த்து விடுவோம் என்றான் ராஜேந்திரன். நன்றாக சொன்னாய். வேண்டா வெறுப்பாக ஆற்காட்டு நவாப்புக்குத்தான் நாம் கப்பம் செலுத்தி வந்தோம். இடையே அவருக்கும் ஹைதராபாத் நிஜாம் சந்தா சாஹிப்புக்கும் ஏற்பட்ட பகைமையை இந்த வெள்ளையன் நன்றாக பயன்படுத்த பார்க்கிறான். ஆற்காட்டு நவாப்புக்கு இவன் தான் இனி எல்லாமா. ஒண்ட வந்த பிடாரி இந்த வெள்ளையன், ஊர் பிடாரி அந்த ஆற்காட்டு நவாப்பு. இது அந்த நவாப்புக்கு தெரியல. வெள்ளையனின் நவீனமான படையை பார்த்து பல்லிழித்தோ இல்ல பயந்தோ நம்மிடம் வரி வசூலிக்கும் பொறுப்பை ஹெரானிடம் விட்டிருக்கிறான். இவர்களுக்கு வரி கட்ட நாம் இழிச்ச வாயர்கள் அல்ல. வரி வசூலிக்க இவர்கள் உரிமைப்பட்டவர்களும் அல்ல. வரட்டும், பார்ப்போம் ஒரு கை. நமக்குள் மட்டும் ஒற்றுமை இருந்திருந்தால் இப்போது கிழக்கு பாளையங்கள் கூட பிடிபட்டு இருக்காது. வாஸ்தவம்தான். இது நமக்கு ஒரு பாடம். இனியாவது எதிர்காலத்தில் நமது பாளையங்கள் ஒற்றுமையுடன் திகழ இது வழிகாட்டட்டும். அது சரி, ஆற்காட்டு நவாப்புக்கும் சந்தா சாஹிப்புக்கும் என்ன பகை? இந்த வெள்ளையன் எப்படி உள்ளே நுழைந்தான்? விவரமாக பேச நேரம் இல்லை நண்பா. அம்பலத்தார் உள்ளே கலவரத்தோடு இருக்கிறார். தளபதியார் காட்டுக்கும் மேட்டுக்குமாக அலைமோதுகிறார். அமைச்சரை போன்ற செல்லக்கருப்பர், நாராயண பிள்ளை, கணக்காயர், வீரணத்தேவர், கஜானா காப்பாளர் சிதம்பர தேசிகர்,
அம்பலத்தாரின் சிற்றன்னை புதல்வர் பெரிய பாண்டியர் என்று சகலரும் எதிரிப்படையின் வலிமையை எப்படி அறிவது என்பதில் சிந்தனையாக உள்ளனர். நாங்கள் வீரர்களை திரட்டி வர பணிக்கப்பட்டுள்ளோம். வீட்டுக்கு ஒருவர் வந்தாக வேண்டிய நிலை. பேசிய வீரன் அப்பால் அகலவும் ராஜேந்திரன் மனது நிலை கொள்ளாமல் தவிக்க தொடங்கியது. எதிரிப்படையின் வலிமையை அறிய அம்பலத்தேவர் சிந்தனையாக இருக்கிறாரா? அப்படி என்றால் அவர் சிந்தனை முற்று பெற்று செயல் வடிவம் பெறும் முன் நாம் முந்திக் கொள்வோம். நம்மால் ஆகட்டும் அந்த காரியம். அம்பலத்தாரை அசர வைப்போம். மீனாட்சி, உன் காதலுக்கு அருகதையான ஒரு செயலை செய்ய இத்தனை சீக்கிரம் தருணம் வாய்க்கும் என்று நான் நினைக்கவில்லை. ராஜேந்திரன் தன் புரவியை அண்டி சீண்டினான். வெள்ளையன் படை அணிதிரண்டு வரும் பாதையில் அதை செலுத்த தொடங்கினான். இன்று ஜெயந்தி, எனக்கு அந்த டெட்பாடியை பார்க்கணும் என்று பாஸ்கர் பேசுவது ராபர்ட் காதில் விழுந்தது. இப்ப வேண்டாம், அப்புறமா பார்க்கலாம். நீ ஊர்ல இருந்து வந்த களைப்பு முதல்ல நீங்கட்டும். பின்பக்கம் ஒரு கிணறு இருக்கு, முடிஞ்சா அதுல இறங்கி குளி. பாத்ரூம்ல சிமெண்ட் பூச்சு இன்னும் காயல. ஜெயந்தி தொடர்ந்து பதில் சொல்லியதில் அந்த டெட்பாடி என்ற வார்த்தை மட்டும் ராபர்ட்டின் மனதில் இடிபட்டது. எந்த டெட்பாடி? கேள்வியுடன் திரும்பினான். மெல்லிய வெளிச்சத்தில் தாலி தட்டுப்பட்டது. இது என்ன தாலி? மெல்ல எட்டி மேல் மூடியை விளக்கினான். மூக்கை சிலுப்பியது அவன் நுகர்ந்திராத மூலிகை வாசம். உள்ளே சரிந்து கிடந்த ஜம்லாலாலின் பிரேதம் இருட்டில் சரியாக தெரியவில்லை. பாக்கெட் தீப்பெட்டியை எடுத்து உரசினான். பளிரிட்ட சுடர் வெளிச்சத்தில் ஜம்லாலால் உடல் தென்பட்டது. சுண்டி சுருங்கிய அந்த தேகம் அவனுக்குள்ளும் நான் பழமையானவன் தம்பி என்றது. உடனேயே அவன் உள்ளுக்குள் கத்தினான். சம்பத், பெரிய மர்மம் அகப்பட்டிருக்குடா. அவ்வளவுக்கும் வேல்யூ பல கோடிடா. தீக்குச்சியின் தீச்சுடர் விரலை சுட்டு அவனை பிடித்து இழுத்தது. இதோ அகப்பட்டு விட்டான் ஒரு மூளையுள்ள புரொஃபசர். அசகாயன். விடமாட்டேன்டா ராம்நாத் உன்னை. நீ முன்ன தேடிப்போ, உன்னை பின்தொடர்வதுதான் எங்க வேலை. அவன் கைகளை பிசைந்து கொண்டே எப்படி வெளியே போவது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். மெல்ல எட்டி பார்த்தான். ஜெயந்தி தலைவாரி கொண்டிருந்தாள். பாஸ்கர் அவள் முன் கண்ணாடி பிடித்துக் கொண்டிருந்தான். கலாதரன் ரசித்துக் கொண்டிருக்க வாவாக முன்னால் இருந்த சோபாவின் மறைவான பின்பகுதி ராபர்ட்டை குனிந்து வா என்றது. குனிந்து பூனையை போல அதன் பின்புறத்தில் ஊர்ந்து வாசலை நோக்கி வெகு வேகமாக ஓடினான். அவன் ஓட்டம் கண்ணாடி வழியாக ஜெயந்திக்கு தெரிய வர திடுக்கிட்டு திரும்பி வீறிட்டாள். அவன் அதனால் பாதிக்கப்பட்டு மேலும் வேகம் எடுத்து எகிரி ஓட வாசல் நிலைக்கால் மேல் மோதி அம்மா என்ற அலறலோடு கீழே விழுந்து மயங்கினான். அவனை நோக்கி எல்லோரும் ஓடிவர அவனது கருப்பு தலைமுடி ரத்தத்தால் சிகப்பாக தரையில் புரண்டு சுருண்டு இருந்தது. ராஸ்கல் இங்கதான் ஒளிஞ்சிருந்திருக்கான். கலாதரனின் பேச்சுக்கு ஜெயந்தி பதிலேதும் சொல்லவில்லை. அடிப்பட்டவனின் துடிப்பு அவளுக்கு பரிதாபத்தை தந்து கொண்டிருந்தது. முதலுதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அனிச்சையாக ஏற்பட்டது. மாரிமுத்து, ஒரு பழைய துணி என்று அலறினான். உடனே தலை துண்டை அவிழ்த்து நீட்டினான் மாரிமுத்து. வேக வேகமாக கட்டத் தொடங்கினான். ஏய் ஜெயந்தி, நீ விடு, மாரிமுத்து கட்டட்டும் என்றான் பாஸ்கர். இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் பாகுபாடு பார்க்க கூடாது பாஸ்கர் என்றபடி அடிபட்டவனின் முகத்தை திருப்பினாள் ஜெயந்தி. நெற்றியில் வெட்டுக்காயம் ஆழமாக இருந்தது. தலைக்கட்டை இறுக்கி கட்டிவிட்டு பலத்த அடி, ஆஸ்பத்திரியில தான் அட்மிட் பண்ணணும் என்றான். நோ, வெளியே வீசி எறியுங்க அலறினான் பாஸ்கர். பாஸ்கர், அப்படி சொல்லக்கூடாது. இவனை நான் கொண்டு போறேன். இவன் மூலமா காட்டுக்குள்ள யார் யார் எங்க கைவரிசைய காட்டுறாங்கிறது தெரிய வரலாம் இல்லையா என்ற கலாதரன் கீழே கிடந்தவனை தொட்டு தூக்கினான். கேர்ஃபுல் கேர்ஃபுல் கூவினாள் ஜெயந்தி. மாரிமுத்து ஓடி சென்று ராபர்ட்டை தாங்கிக் கொள்ள இருவருமாக ஜீப்பை நோக்கி செல்ல தொடங்கினார்கள். கலாதரன், அப்புறமா எப்ப வருவீங்க? ஜெயந்தி ஏதோ ஒரு வேகத்தில் அப்படி கேட்டுவிட்டாள். அவளுக்கே அது ஆச்சரியமாக இருந்தது. எப்ப வரட்டும் என்று கேட்டான். நாளைக்கு மதியம் லஞ்சுக்கு. ஓகேவா? ஓகே. ஜெயந்திக்குள் சந்தோஷ பறவைகள் எழுந்து பறப்பதை பாஸ்கரால் துல்லியமாக உணர முடிந்தது. ஏதோ ஒரு நினைப்பில் கலாதரனை லஞ்சுக்கு வர சொல்லியாகிவிட்டது. ஆனால் நல்ல ஐட்டங்களை தயாரிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது ஜெயந்திக்கு. குமட்டி அடுப்பும் விறகு அடுப்பும் அவளை துவம்சப்படுத்தி விட்டன. கண்கள் பழுத்து விட்டிருந்தன. மாரிமுத்துவின் உதவியோடு எல்லாவற்றையும் ஓரளவு செய்து முடித்தான். பாஸ்கர் சகலத்தையும் வேடிக்கை பார்த்தபடி வாக்மேன் கேட்டுக்கொண்டிருக்க, ராம்நாத் மட்டும் பாஸ்கர் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள சொன்னதையும் மீறி எதையெதையோ எழுதி வரைபடம் போல
எதையோ வரைந்து பின் அந்த காகிதத்தை கசக்கிவிட்டு அடுத்த காகிதத்தை எடுத்து எதையோ வரைந்தவர் உடனேயே மெர்க்குரி விளக்கானார். கண்டுபிடிச்சிட்டேன். எதை டாட்? பாஸ்கர் நெருங்கி விசாரித்தான். எல்லாத்தையும் தான். புரியும்படி சொல்லுங்க டாட். நோ, சொல்லி புரிய வைக்கிற விஷயம் இல்லை இது, பார்த்து புரிஞ்சிக்கிற விஷயம் இது. அப்ப மறுபடியும் நீங்க அந்த மலைக்கு போக போறீங்களா? இது ஜெயந்தி. ஆமாம்மா. இப்ப வேணாம் டாட், எப்ப போகணும்னு எனக்கு தெரியும் என்று ராம்நாத் சொல்ல இடைவெட்டினாள் ஜெயந்தி. போங்க, இப்பவே போங்க, போய் சாவுங்க. ஈர கையை புடவை தலைப்பில் துடைத்தபடி அவள் அப்படி பேசி இருக்க வேண்டாம். ராம்நாத்துக்குள் அந்த வார்த்தை புயலையே கிளப்பியது. உடம்பில் சால்வை போர்த்தி இருந்தார். அப்படியே உடனேயே எழுந்து கொண்டார். மறக்காமல் குறிப்புகள் எழுதிய தாள்களை கையில் எடுத்துக்கொண்டார். வாசலை தாண்டி நடக்க தொடங்கிவிட்டார். எதிர்பட்டான் லஞ்சுக்கு வருவதாக சொல்லி இருந்த கலாதரன். சார், எங்க கிளம்பிட்டீங்க? அவன் கேள்விக்கு பதில் இல்லை. வாசலில் நின்று கொண்டிருந்த ஜெயந்தி அவனுக்கு பதில் சொன்னாள். போகட்டும் கலாதரன், விட்டுடுங்க, அவர் எங்க வேணும்னா போகட்டும். ராம்நாத் நடையில் வேகம் கூடியது. கலாதரன் ஓடி வந்து பாஸ்கரை பிடித்து விசாரித்தான். என்ன பாஸ்கர் நடந்தது? அப்பா கோவிச்சுக்கிட்டு போறார், வந்துடுவார், நீங்க உள்ள வாங்க. கலாதரன் உள்ளே நுழைந்தான். ராம்நாத்தோ திரும்பவும் மலைப்பாதையில் நுழைந்திருந்தார். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.